வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லர் நாவலுடைய தேர்ட் அண்ட் எண்ட் பார்ட் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. குழந்தைய யார் கடத்தினாங்க, எப்படி ஆபரேஷன் பண்ணாங்க, எதுக்கு இப்படி பண்ணாங்க, யாரு செஞ்சாங்க, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, குழந்தை அம்மா அப்பா கைக்கு போச்சா, இந்த நம்ம கேள்விகளுக்கெல்லாம் இந்த பார்ட்ல விடை கிடைக்க போகுது. வியூஸ் ரொம்ப லோவா போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. லாக்அப் அறையின் பூட்டு திறக்கப்படும் ஓசை கேட்டு கண்மூடி சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்த வரதராஜன் ஒரு சிலிர்ப்புடன் நிமிர்ந்து பார்த்தான். இன்ஸ்பெக்டர் முருகேசன் உள்ளே வந்தார். இன்ஸ்பெக்டரோடு உள்ளே வந்த கான்ஸ்டபிள், எந்திரிச்சு நில்லுடா நாயே, ஐயா வந்திருக்காரு, என்னடா லுக்கு விடுற என்று லத்தியை ஓங்கினான். பொன்னுசாமி, நீ வெளியிலேறு. கான்ஸ்டபிள் ஜென்ம எதிரியை பார்ப்பது போல வரதராஜனை முறைத்துவிட்டு வெளியேறினான். சிரமப்பட்டு எழுந்து நின்ற வரதராஜனின் உடல் லேசாக நடுங்கியது. தன் கட்டுப்பாட்டை மீறி வீங்கின உதடுகளிலிருந்து வழிந்த எச்சிலை சட்டையை உயர்த்தி ஒற்றிக்கொண்டான். என்ன வரதராஜன், வலிக்குதா என்றார் முருகேசன். பதில் சொல்லாமல் பார்த்தான். ஏதுக்கு இத்தனை அவஸ்தை? நான் தான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தெளிவா சொன்னேனே தம்பி, ஒத்துக்கிட்டா தண்டனை குறையும், அதை ஏன் நீ யோசிக்க மாட்டேங்கிற? நான் இதை செய்யலைங்க சார், நம்புங்க. நம்புற மாதிரி சொன்னா கட்டாயம் நம்புவோம். நீ இந்த ஒரு வரியை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறிய கண்ணா. தன் ஸ்டிக்கால் அவன் தாடையை தொட்டு நிமிர்த்தினார். என்ன நேரா பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ எதுவுமே செய்யல? கலங்கின கண்களுடன் பார்த்தான். என் நேரம் சரியில்லை சார். சரி, வெளிப்படையா பேசுவோமா? ஒரு நிரபராதிய குற்றவாளியாக்கி கேச முடிக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல, அது தர்மமும் இல்ல. நீ மனசு விட்டு பேசினாதான் என்னால உனக்கு உதவ முடியுமான்னு யோசிப்பேன். எனக்கு ஆப்பாதுங்க சார், எப்படியோ இந்த சிக்கல்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன் சார். ரைட். சுதாவை மயக்கப்படுத்தி அவங்களுக்கு அதிரடி ஆபரேஷன் நடத்தி கருப்பு பையில இருந்து குழந்தைய திருடுன சதி வேலைய நீ செய்யலன்னு தீர்மானமா வச்சுக்கலாமா? அதுதான் சார் உண்மை. எது? இதுல எனக்கு சம்பந்தம் இல்லைன்றது. சரி, எதுக்காக அவசர அவசரமா ஒரு ரூம காலி செஞ்சு பொருளை எல்லாம் உன் ஃப்ரெண்டு வீட்டுல கொண்டு போய் வச்ச? எதுக்காக வக்கீல் ஆபீஸுக்கு ஆலோசனைக்காக போன? அந்த சதியில பயன்படுத்தப்பட்ட தையல் நரம்பு சம்பந்தமா நான் வேலை பார்க்கிற நர்சிங் ஹோமுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சார் சார். அதனால என்ன? நீதான் இதுல சம்பந்தப்படலையே, உனக்கு என்ன வந்துச்சு? பரத் அவரோட ஆபீஸுக்கு விக்னேஷ் சார் மூலமா என்ன வரவழைச்சு சாதாரணமா விசாரிக்கிற மாதிரி என்னை பத்தி தோண்டி தோண்டி விசாரிச்சாங்க சார். அவங்க என்ன இதுல சந்தேகப்படுறாங்கன்னு தோணுச்சு சார். லட்சம் பேர் உன்ன சந்தேகப்பட்டுட்டுமே, நீ தப்பு செஞ்சிருந்தா தானே உனக்கு பயம் வரணும். எதுக்கு தலைமறைவாக பார்த்த? ஒரு முட்டாள்தனமான பயம் தான் சார் காரணம். நான் சொன்ன சில பொய்கள் என்ன ரொம்ப பயப்பட வச்சிடுச்சு. என்ன பொய் சொன்ன? நான் சினிமால சின்ன சின்ன வேஷங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன்னு பரத் விசாரிச்சப்ப சொன்னேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹைதராபாத்ல ஒரு கோர்ட் சீன்ல நடிச்சதா அழகா கற்பனை செஞ்சு பொய் சொன்னேன். ஏன் அப்படி செஞ்ச? பக்கத்துல விக்னேஷ் சார் இருந்தாரு, அதனால அப்படி சொன்னேன். ஏன், அவர் இருந்தா என்ன? அவர்கிட்ட 6 மாசமாவே நான் சினிமாக்காரன்னு அப்பப்ப பொருத்தமா பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால அதே பொய்ய தொடர்றதுக்காக மேல மேல பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு பரத் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும். அதனால ஏன் மேல சந்தேகம் திரும்பும்னு நினைச்சு அவசரமா ரூம காலி செஞ்சுட்டேன். ரைட். விக்னேஷ் கிட்ட 6 மாசமா நீ ஒரு சினிமாக்காரன்னு பொய்யா நாடகம் ஆட வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை சொன்னா நீங்க நம்பணுமே சார். சொல்லு பாக்கலாம். என் ரூமுக்கு நேர் எதிரில அவரோட வீடு இருக்கு சார். எனக்கு அவரோட போனை உபயோகிக்கணும். எனக்கு ஒரு பிபி நம்பர் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அவரோட நட்பு ஏற்படுத்திக்க விரும்பினேன். டெஸ்டர் இருக்குமான்னு கேட்டு நானா போய் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்போ ஒரு பத்திரிகையில அவர் கட்டுரை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன கட்டுரை? சினிமாவில ஏதாவது ஒரு துறையில முன்னுக்கு வரணுங்கிற வெறியில ஊரை விட்டு வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுற கோடம்பாக்கம் இளைஞர்கள் பத்தின கட்டுரை சார் அது. சரி. அத படிச்சுட்டு இருந்த அவர் அந்த இளைஞர்கள் மேல ஒரு அனுதாபத்தோடு தன் கருத்தை சொன்னாரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு என்ன அவர் கேட்டப்போ, நர்சிங் ஹோம்ல வேலை பாக்குறேன்னு உண்மை சொல்றதை விட வாய்ப்புக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிற அந்த கோடம்பாக்க இளைஞர் கூட்டத்துல நானும் ஒருத்தன்னு பொய் சொன்னா அவருக்கு என் மேல ஒரு இரக்கமும் அன்பும் ஏற்படும்னு சைக்கலாஜிக்கலா யோசிச்சு பெரிய நடிகனாக துடிக்கிற ஒருத்தன்னு முதல் பொய்ய சொன்னேன் சார். அப்புறம் நான் நினைச்ச மாதிரியே என் மேல கரிசனத்தோட அவர் பழக ஆரம்பிச்சாரு. அப்பப்ப அட்வைஸ் சொன்னாரு, ஆறுதல் சொன்னாரு. அவர் மனைவிக்கும் அறிமுகப்படுத்தினாரு. அவங்க 2 பேருமே என்கிட்ட ரொம்ப அன்பு காட்டினாங்க. நான் எதிர்பார்த்தபடியே தன் டெலிபோன் நம்பரை நான் முக்கியமானவங்களுக்கு கொடுக்க அனுமதியும் கொடுத்தாரு.
இவ்வளவு நல்ல மனுஷங்கள போய் ஏமாத்துறமேன்னு என் மனசுல குற்ற உணர்ச்சி இருந்தாலும் முதல்ல சொல்லி தொலைச்சிட்டு பொய்ய மெயின்டைன் பண்றதுக்காக சினிமாவுல முயற்சி பண்றவன் மாதிரியே அப்பப்ப நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன். போன் சௌகரியத்துக்காக நான் சொன்ன அந்த பொய் என்ன அடுக்கடுக்கா பொய் சொல்ல வச்சிருச்சு. இவ்வளவு பெரிய பழியில என்னை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. சத்தியமா இதுதான் சார் உண்மை. நம்புங்க சார். முருகேசன் சற்று நேரம் சிந்தனை வயப்பட்டு லாக்கப்பிற்குள் மெதுவாக உலாத்தினார். நடுநடுவே அவனை பார்த்து கொண்டார். ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டார். அவன் அருகில் வந்தார். வாணியம்பாடியில உன் அக்கா இருக்கிறதா நீ சொன்னதும், அக்கா குடும்பத்தோட தகராறு ஆகி 5 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லைன்னு நீ சொன்னதும் கூட பொய்யா? ஐயோ, அதெல்லாம் உண்மை சார். அட்ரஸ் தரேன் சார், நீங்க தாராளமா விசாரிச்சுக்கலாம். என் நிஜமான உத்தியோகத்தை மறைச்சேன். சினிமாவில துக்கடா நடிகர்னு சொன்னேன். இது ரெண்டுதான் சார் நான் செஞ்ச தப்பு. உன்னோட சூட்கேஸ்ல கர்ப்பம் முதல் பிரசவம் வரைன்னு புத்தகம் எடுக்கப்பட்டிருக்கே, அத பத்தி என்ன சொல்ற? சுதா சிஸ்டர் வீட்ல தனியா இருக்கிறவங்க சார். அவங்க வீட்ல பெரியவங்க யாரும் இல்ல. ஒரு கர்ப்ப ஸ்திரீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு தெரியல. பல விஷயங்கள் டாக்டரை கேட்க தயக்கமா இருக்குன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. லைப்ரரியில நான் சுவாமிநாதன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த புத்தகம் என் கண்ணுல பட்டுச்சு. அதனால அதை எடுத்துக்கிட்டு வந்து படிச்சேன். அதுல இருந்து சில உபயோகமான தகவல்களை அவங்களுக்கு சொன்னேன் சார். எல்லாத்துக்கும் பொருத்தமான பதில் சொல்ற. ஒண்ணு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கணும். இல்ல, நீ அதி புத்திசாலித்தனமா இருக்கணும். நான் பெரிய புத்திசாலி எல்லாம் கிடையாது சார். நான் சொன்னதெல்லாம் தான் சார் உண்மை. உன் மேல இரக்கம் ஏற்பட்டு நட்பு வளரணுங்கிறதுக்காக மனவியல் ரீதியா உடனே யோசிச்சு உன் உத்தியோகத்தையே மாத்தி விக்னேஷ் கிட்ட பொய் சொல்லியிருக்கிற. இது அதி புத்திசாலித்தனம் இல்லையா? அந்த சமயத்துல எனக்குள்ள ஏதோ சைத்தான் தான் சார் வேலை செஞ்சிருக்கணும். நான் நர்சிங் ஹோம்ல வேலை பாக்குறவன்னு உண்மையை சொல்லி இருந்தாலும் அவர் என்னோட நட்போட தான் பழகி இருப்பாரு. முதல்ல அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் பொய் சொல்லிட்டேன்னு ஒத்துக்கிட்டா என்ன கேவலமா நினைச்சிருவாருன்னு பயந்து நாடகத்தை தொடர்ந்துட்டேன். ரைட். உங்களுக்கு தான் நர்சிங் ஹோம்ல போன் இருக்கே, அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு போன் சௌகரியம்? நர்சிங் ஹோம்ல போர்டு வழியா தான் கனெக்ஷன் கொடுப்பாங்க. பிரைவசி இருக்காது சார். மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல மேனேஜர் இருப்பாரு. சுதந்திரமா பேச முடியாது சார். யாருகிட்ட இருந்து உங்களுக்கு விக்னேஷ் வீட்டுக்கு போன் வரும்? அது அது என் காதலி கிட்ட இருந்து சார். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து பேசுற மாதிரி சொல்ல சொல்லி இருந்தேன். அதே மாதிரி குரலை மாத்தி ஒவ்வொரு தடவையும் வேற வேற ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரை சொல்லி என்ன கூப்பிடுவா. சுதாவோ விக்னேஷ் சாரோ என்ன கூப்பிட்டு விடுவாங்க. நானும் போய் ஏதோ சினிமா கம்பெனி ஆளுகிட்ட பேசுற மாதிரி கொஞ்ச நேரம் பாவலா செஞ்சுட்டு அப்புறம் தனிஞ்ச குரல்ல எங்க மேட்டரை பேசிப்பேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ நர்சிங் ஹோமுக்கு லீவு போட்டிருக்க. எங்க இருந்த அன்னைக்கு என்ன செஞ்ச? நானும் அவளும் பெங்களூர் போயிருந்தோம் சார். எதுல போனீங்க? அவளோட கார்ல. டிரைவர் உண்டா? இல்ல, நானும் அவளும் மாறி மாறி ஓட்டுனோம் சார். எங்க தங்குனீங்க? பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல. பின்ன பிளாட்ஃபாரத்துல தங்குவீங்க? எந்த ஹோட்டல்? அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் சொல்றது வேஸ்ட் சார். ஏன்? நாங்க வேற பேர்ல ரூம் எடுத்திருந்தோம். சோ பெங்களூர்ல நீ இருந்தத உன்னால ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியாது இல்லையா? ஆமா சார், நிரூபிக்க முடியாது. யார் அந்த காதலி? தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க சார். ஏன்? ரொம்ப பர்சனல் சார் இது. எதுவா இருந்தாலும் இப்ப நீ சொல்லித்தான் ஆகணும் வரதராஜன். அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு நாங்க 2 பேரும் தான் கார்ல போனோம், ஒன்னா இருந்தோம்னு சாட்சி சொன்னா. உனக்கு அது வலுவான அலிபி. அது புரியலையா உனக்கு? புரியுது சார். ஆனா அவளை நான் காட்டி கொடுக்க முடியாத நிலைமை சார். அவளால வந்து எனக்காக சாட்சி சொல்லவும் முடியாது சார். ஏன்? சார், இது ரொம்ப ரொம்ப அந்தரங்கமான விஷயம் சார். பரவாயில்ல சொல்லு. இல்லனா நான் எப்படி உன்னை நம்புறது? அவ ரொம்ப பெரிய இடம் சார். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட மனைவி. எங்க நர்சிங் ஹோமுக்கு ஒரு பேஷண்ட பார்க்க வந்தப்போ எனக்கு அறிமுகமாச்சு. அப்புறம் எங்களுக்குள்ள விபரீதமா ஒரு உறவு ஏற்பட்டு போச்சு. கொச்சையா சொல்லணும்னா எங்களுக்குள்ள இருந்தது காதல் இல்ல, கள்ள தொடர்பு. அவ புருஷன் ஊர்ல இல்லாத சமயங்கள்ல எனக்கு போன் செய்வா. வெளியிடங்கள்ல மீட் பண்ணுவோம். சினிமா ஹோட்டல்னு போவோம். இது வெறும் உடம்புக்கான பழக்கம். அதை தாண்டி எப்பவும் நீ எந்த உரிமையும் கொண்டாடக்கூடாதுன்னு நிபந்தனை போட்டுத்தான் என் கூட பழகுனா. அவ பண்ணும் ஆடம்பர செலவுகளுக்காகவும் அவளோட கவர்ச்சிக்காகவும் நான் கிறங்கி போய் இந்த சபல தொடர்புல விழுந்து தொலைஞ்சிட்டேன். இதை எப்படி சார் நான் நிரூபிக்க முடியும்? அவ பேரையும் விலாசத்தையும் நான் சொல்ல தயார். ஆனா நீங்க போய் விசாரிச்சா அப்படி யாரையும் தெரியவே தெரியாதுன்னு சாதிப்பா. உங்க மேல மான நஷ்ட ஈடு வழக்கு கூட போடுவா. ரொம்ப விவகாரமானவ சார். வரதராஜன் சொன்ன கடைசி தகவல் முருகேசனுக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது. வரதராஜன், நீ சொல்ற இத்தனையும் இந்த காக்கி சட்டை இல்லாம நான் நம்ப தயாரா இருக்கேன். இன்ஸ்பெக்டர் முருகேசனை நீ நம்ப வைக்கணும்னா நீ ஆதாரபூர்வமா தான் பேசியாகணும். சார், நான் சொன்ன அசிங்கமான விவகாரத்தை எப்படி ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியும்? உன்னை கைது செய்தாச்சு வரதராஜன்.
கோர்ட்ல ஆஜர்படுத்தி ரிமாண்ட்ல வைக்க போறோம். கேஸ் ஃபைல் பண்ண போறோம். சிச்சுவேஷனல் எவிடன்ஸ் உனக்கு எதிரா தாராளமா இருக்கு. உன்னோட சந்தேகத்துக்குரிய நடவடிக்கைகளை எங்க தரப்புல ஆதாரபூர்வமா சாட்சி பூர்வமா கோர்ட்ல வைக்க முடியும். நீ எத்தனை மறுத்தாலும் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நீ செஞ்சிருக்கிற குளறுபடிகள் போதும். உன்னை நீ பாதுகாத்துக்க போறது இல்லையா? நல்லா யோசி. எல்லா உண்மைகளையும் சொல்லியாச்சா? இன்னும் ஏதாச்சும் இதுல மிச்சம் மீதி இருக்கான்னு யோசி. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். எதையும் மறைக்கல. அத சட்டம் ஒத்துக்கணுமே தம்பி. நீங்க கோவிச்சுக்கலன்னா ஒண்ணு கேக்குறேன். கேளு. எனக்கு இப்ப உன்னை பார்த்தா கோவமே வரல. பரிதாபம் தான் வருது. முட்டாள்தனமா முதல் பொய் சொல்லிட்டு அடுக்கடுக்கா பொய்கள் சொன்னது என்னோட தப்பு. நான் சம்மந்தமே இல்லாம மாட்டிக்குவேனோங்கிற அறியாமை பயத்துல ரூம காலி செஞ்சது தப்பு. சம்பவம் நடந்தப்ப நான் எங்க இருந்தேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு நிரூபிக்க முடியாத நிலைமையில இருக்கிறது என்னோட தப்பில்ல சார். விதி. அந்த பொண்ணோட ரகசிய தொடர்பு வச்சிருக்கிறது நியாயமோ தர்மமோ என் அந்தரங்க உரிமை. இதனால எல்லாம் காரணமே இல்லாம கர்ப்பப்பையில இருந்து ஒரு குழந்தைய திருடுனது நான் தான்னு நேரடியா எப்படி சார் நீங்க குற்றம் சுமத்தலாம்? ஒரு நோக்கம் வேணாமா சார்? அப்படி நான் திருடுனதா சந்தேகப்படுற ஒரு பிஞ்சு குழந்தைய நீங்க கோர்ட்ல ஆஜர்படுத்த வேண்டாமா சார்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டு தான் நினைப்பா உனக்கு. நீயா உண்மைய ஒத்துக்கிறியான்னு பாப்போம். இல்லாத பட்சத்துல நோக்கம் கற்பிக்கிறது பெரிய விஷயமா? உன்னோட கள்ளக்காதலிக்கு புத்தம் புதுசா ஒரு குழந்தை வேணும் உன்கிட்ட ஏற்பாடு செய்ய சொன்னா நீ சுதாவை குறி வச்ச. இந்த சதி திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் விக்னேஷோட நட்பை ஏற்படுத்திக்கிட்ட. உன்னோட உருப்படாத அரைகுறை டாக்டர் ஒருத்தனை கைக்குள்ள போட்டுக்கிட்ட. சுதாவை மயக்கப்படுத்தி 2 பேருமா அவசர ஆபரேஷன் செஞ்சு குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க. அதுக்கு பயன்படுத்தின உபகரணங்கள் எல்லாம் நீ வேலை பார்க்கிற ஆஸ்பத்திரியில இருந்து எடுத்துக்கிட்டு வந்துட்ட. வேலை முடிஞ்சதும் மறுபடி கொண்டு போய் வச்சுட்ட. குழந்தைய உன் கள்ளக்காதலிக்கிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைச்சப்போ எதிர்பாராத விதமா அது செத்து போச்சு. செத்து போன குழந்தைய கடல்ல வீசிட்ட. அரைகுறையான ஒரு குழந்தை உடம்பு பொறுக்கி எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. வேற குத்தம் செஞ்சு செமத்தியா மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை உனக்கு உதவின டாக்டர் ஆஜர்படுத்துறதும் பெரிய விஷயம் இல்ல. அதாவது நிஜமான நிஜத்தை ஓம் வாயிலிருந்து வரவழைக்க முடியாத பட்சத்துலதான் இப்படியெல்லாம் இறங்குறதா உத்தேசம். அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான் வரதராஜன். இப்படியெல்லாம் கூட போலீஸ் பொய் சொல்லுமா? கவலைப்படாத. அதுக்கெல்லாம் அவசியப்படாது. உன்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிற முயற்சியில இப்படி சமாதானமா போறது முதல் படிதான். இன்னும் நிறைய வித்தை இருக்கு. முருகேசன் லாக்கப் அறையை விட்டு வேகமாக வெளியேறினார். அத்தியாயம் 2. ரியல் எஸ்டேட்ஸ் என்று வசனம் எழுதின சிகப்பு பனியனுடன் சுசீலா ஃபைல் கேபினட்டில் ஒவ்வொரு ஃபைலாக எதையோ தேடிக் கொண்டிருக்க பரத் உள்ளே வந்து தனது தொப்பியை கழற்றி மேஜையில் போட்டான். அதில் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்று இருந்தது. என்ன பாக்குற சுசி? 4 வருஷம் முன்னாடி ஒரு கேஸ்ல நாம இறங்கணும். பெங்களூர்ல ஒரு கிறுக்கு பிடிச்ச டாக்டர் தன்னோட காதலியோட இதயத்தை கண்ணால பாக்கணும்னு அவளை மயக்கப்படுத்தி ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த அரைகுறை ஆபரேஷன்ல அவ செத்து போய். ஆ, ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணோட அண்ணன் தான் நம்ம கிட்ட வந்தது. தங்கைய காணோம்னு முதல்ல போலீஸ்ல புகார் கொடுத்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாம அப்புறம் நம்ம கிட்ட வந்தான். ஒரு மிஸ்ஸிங் கேஸ்ல ஆரம்பிச்சு மர்டர் கண்டுபிடிச்சு அதுக்கு அந்த சைக்கோ டாக்டர் தான் காரணம்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு என்ன இப்போ? அந்த கேஸ்ல என்ன தீர்ப்பாச்சுன்னு நினைவு இருக்கா? டாக்டரோட டிஃபென்ஸ் தரப்புல ரொம்ப பிரமாதமா வாதம் செஞ்சாங்க. அந்த ஆளு மனநிலை தவறினவன்னு நீட்டா எஸ்டாப்ளிஷ் செஞ்சாங்க. மனநல வைத்தியம் கொடுக்க சொல்லி இருந்தாரு நீதிபதி. ஏன் இப்ப அத கேக்குற? அந்த சைக்கோ டாக்டர் பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் வந்திருக்கலாமோ? ஏதோ ஒரு நோக்கத்துல கர்ப்பப்பையில இருந்து குழந்தைய ஃப்ரெஷ்ஷா எடுத்து பார்க்கணும்னு பைத்தியக்காரத்தனமா இறங்கி இருக்கலாமோ? நல்ல யோகம்தான். வரதராஜன் குற்றத்தை ஒப்புக்காத நிலைமையில இப்படி புது புது கோணங்கள்ல இறங்கித்தான் ஆக வேண்டியிருக்கு. என்னதான் சொல்றானா அவன்? அந்த கள்ளக்காதல் கதையத்தான் மறுபடி சொல்றானா? அந்த அடுத்தவன் பொண்டாட்டி இவனோட அப்பப்ப அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இவனுக்கு ஒரு கான்டாக்ட் போன் தேவைப்படுது. அந்த வசதிக்காக விக்னேஷ் கிட்ட பழக்கப்படுத்திக்கிட்டு ஒரு இரக்கம் ஏற்படுறதுக்காக சினிமால பெரிய லெவலுக்கு வர விரும்புற துக்கடா நடிகன்னு ரீல் விட்டதா சொல்றானாம். அவன் சொல்றதையெல்லாம் முருகேசன் நம்புறாரா? குழம்பி போயிட்டாராம். நம்புற மாதிரி சொல்றான். ஆனா அவன் சொல்ற எதையும் அவனால நிரூபிக்க முடியாது. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவளோட கார்ல பெங்களூர் போய் ஹோட்டல்ல தங்கி இருந்தேன்னு சொல்றானா. ஆனா வேற பேர் எடுத்து ரூம் தங்கி இருந்தோம்னு சொல்றப்போ ஆதாரம் இல்லாம போயிடுது. அவன் சூட்கேஸ்ல அவனை ஆதாரபூர்வமா சம்பந்தப்படுத்துற மாதிரி ஏதாவது? நத்திங். முருகேசன் சொல்ற மாதிரி இந்த வரதராஜன் சொல்ற எல்லாமே உண்மையா இருக்கலாம். இல்லனா அப்படி நம்ப வைக்கிற அளவுக்கு ரொம்ப சாமர்த்தியமா பொய் சொல்ற அதி புத்திசாலியா இருக்கலாம். அவன் சொன்னதெல்லாம் உண்மையானு உறுதிப்படுத்திக்கவே முடியாதா பரத்? 2 விஷயங்களை முருகேசன் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கார். எத? வரதராஜன் முதலா விக்னேஷ சந்திச்சு
டெஸ்டர் இருக்கான்னு கேட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டப்போ விக்னேஷ் சினிமால முன்னேற துடிக்கிற இளைஞர்கள் பத்தி ஒரு கட்டுரை படிச்சுக்கிட்டு இருந்ததா சொல்லி இருக்கான். அது உண்மையான விக்னேஷ கேட்டப்போ அவன் ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கன்னிமரா லைப்ரரியில அவன் கர்ப்பத்திலிருந்து பிரசவம் வரைன்னு ஒரு புத்தகம் எடுத்து படிச்சது சுதாவுக்கு அதுல இருந்து சில உபயோகமான குறிப்புகள் சொல்றதுக்காகன்னு சொல்லி இருக்கான். அந்த மாதிரி ஏதாவது குறிப்பு சொல்லி இருக்கானான்னு சுதா கிட்ட கேட்டப்ப அவளும் ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. வெரி குட். என்ன வெரி குட்? இந்த இரண்டையும் வச்சு அவன சந்தேகத்துல இருந்து விலக்கிட முடியுமா? தனக்கு ஒரு கள்ளக்காதலி உண்டுன்னு சொன்ன அந்த மேட்டர எப்படியாவது உறுதி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு முருகேசன். ஏன் அது முடியாதா? அந்த பொண்ணு யாருன்னு தகவல் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானாம். எதனால? அவ ஒரு பெரிய தொழிலதிபரோட பொண்டாட்டியாம். அதனால என்ன? அவளுக்கும் இவனுக்கும் ரகசிய தொடர்பு இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதாம். அவள போய் விசாரிச்சா ஒத்துக்க மாட்டாளாம். அது அப்புறம். பிரச்சனைன்னு வந்தப்புறம் இவன் எல்லாத்தையும் சொல்லித்தானே ஆகணும். இந்த இடத்துல தான் அவன முருகேசன் ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறாரு. எனக்கும் இவளுக்கும் தொடர்புன்னு சொல்றதுனால என்ன ஆயிடும்? அந்த பொண்ணுகிட்ட போலீஸ் நேரா போய், "ஏம்மா உனக்கும் வரதராஜனுக்கும் கள்ள தொடர்பு உண்டான்னு நேரா கேட்டுட முடியுமா?" வேற ஏதாவது ஒரு வகையில அந்த தகவல உறுதி செஞ்சுக்கிட்டா, இவன சந்தேகத்துல இருந்து விலக்கிட்டு வேற கோணத்துல இறங்கிடலாம்னு பாக்குறாரு முருகேசன். இவன் ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறான். அவன் ஒத்துழைக்கலைன்னா என்ன பரத்? நாம முருகேசனுக்கு ஒத்துழைப்பு தரலாமே. என்ன சொல்ற? தன் கள்ளக்காதலி பத்தி வரதராஜன் சொன்ன தகவல்கள வச்சுக்கிட்டு, அது யாருன்னு கண்டுபிடிச்சு, வேற ஏதாவது ஒரு வகையில வரதராஜன் சொன்னது உண்மையான்னு தெரிஞ்சுக்கலாமே! அவள பத்தி எதுவுமே விவரமா சொல்லலையே சுசி அவன். ஏன் சொல்லல? நான் சொல்ற தகவல்களை எல்லாம் வரிசையா எழுதுங்க. சொல்லு என்றான் பேனா பேப்பர் எடுத்துக்கொண்டு. 1 அவள் தொழிலதிபரோட மனைவி. ரைட். 2 அவளுக்கு தனியா கார் உண்டு. சரி. அவளுக்கு டிரைவிங் தெரியும். அப்புறம் அவளோட சந்திப்பு பத்தி சொன்னப்போ, அவ இவன் வேலை பார்க்கிற நர்சிங் ஹோமுக்கு யாரையோ பார்க்க வந்து அறிமுகமானதா தானே சொல்லி இருக்கான். இல்லையா? ஆமா. அத வச்சு அந்த ஆஸ்பத்திரியில கொஞ்சம் விசாரிக்கலாம். என்னன்னு விசாரிப்ப சுசி? அவன் வேலை பார்த்த மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல ஒரு தாத்தா இவன பத்தி பொறுப்பே இல்லாதவன் அது இதுன்னு திட்டினாரே, அவர்கிட்ட இன்னும் டீட்டெயில்டா விசாரிக்கலாம். நல்ல ஐடியா சுசி. நீ தாத்தாவ விசாரி. நான் அதே மாதிரி பேத்திய விசாரிக்கிறேன். பேத்தியா? ரிசப்ஷன்ல தாத்தாவோட பேத்தி வயசுல ஒரு அபர்ணா அன்னைக்கு பூத்த ரோஜா மாதிரி சிரிச்ச முகமா இருந்தா. அவளையும் கேட்கலான்னு சொன்னேன். அசடு வழியாம விசாரிக்கிறதா இருந்தா சரி. அசடா? நானா? நெவர். புறப்படலாமா? இருவரும் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 3. ரீட்டா நர்சிங் ஹோமில் ஃபினாயில் வாடை இல்லை. நடமாடிய மனிதர்களுக்கெல்லாம் எந்த நோயும் வெளிப்படையாக தெரியவில்லை. ஃபவுண்டன், பூந்தொட்டிகள், சரவிளக்குகள், வாசனை, சித்தார் சங்கீத வழியல், கண்ணாடி கதவு திறந்ததுமே ஜில். லிப்ஸ்டிக் போட்ட வரவேற்பாளினிகள் என்று விலாசம் மாறி நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்துவிட்ட சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக இருந்தது. என்ன, எங்கேயோ படித்த மாதிரி இருக்கிறதா? சென்ற பாகத்தில் தான் படித்தீர்கள். அதே நர்சிங் ஹோம் என்பதால் அதே வர்ணனை. பரத், சுசீலா உள்ளே வந்தார்கள். சுசி, நீ போய் தாத்தா கிட்ட விசாரி, நான் இங்க விசாரிக்கிறேன். ஏன்? நான் இங்க விசாரிக்கிறேன், நீங்க தாத்தா கிட்ட விசாரிக்கலாமே. ஆப்போசிட் செக்ஸ் சைக்காலஜி உனக்கு புரியவே இல்ல. மனசு திறந்து பேசுறதுக்கு அதான் சௌகரியம். தாத்தா அன்னைக்கே நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உன் முகத்தை பார்த்துக்கிட்டு தான் பதில் சொன்னாரு. சீக்கிரம் போமா, அதோ லிப்ட் கீழே வருது பாரு. பரத் சுசீலாவை லிப்டில் மேலே அனுப்பிவிட்டு அதன் பிறகு வரவேற்பு பகுதிக்கு வந்தான். அபர்ணா கம்ப்யூட்டர் மானிட்டரில் விழி பதித்து கீபோர்டில் விரல் பதித்துக் கொண்டிருந்தாள். ஹலோ என்றான் ராகமாக. நிமிர்ந்தாள். ஹாய் யூ என்றாள் உற்சாகமாக அவனை தாண்டி கண்களால் தேடியபடி. யார தேடுறீங்க? உங்க மனைவிய. அதெப்படி கல்யாணமாகாம மனைவி வருவா? அன்னைக்கு வந்தது என் ஏஜென்சில வேலை பார்க்கற பொண்ணு. சக தோழின்னு வேணா வச்சுக்கலாம். வச்சுக்கலான்னா மண்டை காயுதுங்க. இப்ப நான் பேச வந்திருக்கிறது உங்ககிட்ட தான் அபர்ணா. நேரம் இருக்கா? ஜஸ்ட் 5 நிமிஷம். 5 நிமிஷம் போதுமா என்று புன்னகைத்தாள். பேசுறதுக்கு 5 நிமிஷம் போதும். ஏன், நான் 6வது நிமிஷம் போர் அடிச்சிருவேனா? இல்லைங்க அபர்ணா, 6வது நிமிஷம் சுசீலா வந்துருவா. மேல மெடிக்கல் ஸ்டோர்ஸுக்கு மருந்து ஒண்ணு வாங்க போயிருக்கிறா. அவங்க வந்தா என்ன? சக தோழி தானே. கொஞ்சம் பொசசிவ் தோழி. நம்ம தோழர் நமக்கு மட்டும்தான் தோழரா இருக்கணும்னு நினைக்கிற டைப். ஓகே, சொல்லுங்க, என்ன பேசணும்? உங்க ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்தேன் அபர்ணா. போலாம் என்று எழுந்து கொண்டாள். கவுண்டரை விட்டு வெளியே வந்தாள். பிரிட்டோவுக்கு பைத்தியமா? ஏன்? உங்களை டைவர்ஸ் பண்றவன் பைத்தியக்காரனா தான் இருக்கணும். அவன் என்ன டைவர்ஸ் செஞ்சான்னு நான் எப்ப சொன்னேன்? நான் தான் அவனை டைவர்ஸ் செஞ்சேன். ஓ,
என்ன காரணம்னு கேட்க மாட்டீங்களா? அது அநாகரிகம். சொல்லலைன்னா உங்க மனசுல என்ன ஒரு கிராதகியா நினைப்பீங்களே. நானா கேட்கறது தான் அநாகரிகம். சொன்னா கேட்டுக்கிறது தான் நாகரிகம். சொல்லுங்க. காத முடிக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் பார்லர் வந்தது. அமர்ந்து எனக்கு ஸ்ட்ராபெர்ரி என்றாள். எனக்கு வெனிலா என்றான் பரத். பரத், கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக? பொம்பளைக்கு அதுலதான் ஜென்ம சாபல்யம் அடையுது. ஆம்பளைக்கு வீட்டோட நம்பிக்கையான ஒரு வேலைக்காரியும் சுகம் கொடுக்கிற மிஷினும் 2 in 1 கிடைக்குது. அதுக்காக தான் கல்யாணம் அப்படிங்கிறது பல ஆண்களோட ஆதிக்க ரீதியான கருத்து. உங்க கருத்து என்ன? வாழறதுக்கு, வம்சம் பெருக்கறதுக்கு மனைவிங்கிறவ எனக்குன்னு ஒரு இனிய தோழியா இருக்கணும். அதே மாதிரி புருஷனும் ஒரு இனிய தோழனா இருக்கணும். வெயிட் வெயிட், வம்ச விருத்தின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே. ஆமாங்க. அந்த ஆளோட எத்தனை ஜென்மம் வாழ்ந்தாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. போதுங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க அப்புறம் நான் உங்க நிலைமைய. பரத், நீங்க ஒரு நாள் என் ஃப்ளாட்டுக்கு வரணும். உங்ககிட்ட மனம் திறந்து நான் நிறைய பேசணும். எப்ப வரீங்க? வரேன், வரேன். என்னைக்காச்சும் திடீர்னு பந்த் நடக்கிறப்ப வரேன். இப்போ எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் அபர்ணா. என்ன செய்யணும்? உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தானே வரதராஜன். அவன பத்தி எனக்கு அதிகப்படியான தகவல்கள் வேணும். அதான் அவன அரெஸ்ட் பண்ணிட்டதா பேப்பர்ல படிச்சேனே. கர்ப்பப்பையில வழக்கமா எல்லாரும் குழந்தை குடுப்பாங்க. இவன் அங்கிருந்து குழந்தைய எடுத்திருக்கான். இவன் எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்தான்ற பேரோட எழுதி தொலைஞ்சிட்டதுனால எங்க நர்சிங் ஹோமுக்கே ஒரு கெட்ட பேரு. பேப்பர்ல நியூஸ் பார்த்ததுமே நிர்வாகத்துல முடிவு செஞ்சு அவன வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. உங்களுக்கு அந்த வரதராஜனோட அறிமுகம் இல்லையா? பேப்பர்ல போட்டோ போட்டிருந்தாங்க. அத பார்த்ததும் தான் இவனான்னு ஆச்சரியமா இருந்துச்சு. கொஞ்சம் பழக்கம் உண்டு அவனோட. கொஞ்சம்னா உங்க ஃப்ளாட்டுக்கு வர சொல்லி மனம் திறந்து பேசியிருக்கீங்களா? யூ நாட்டி! எல்லாருக்கும் அழைப்பு விடுறதுக்கு நான் என்ன கட்சியா நடத்துறேன். ஆனா அவன் ஒரு பக்கா சபலிஸ்ட். இதே மாதிரி ஐஸ்கிரீம் பார்லர்ல உட்கார்ந்து சில தடவை பேசியிருக்கோம் பரத். பரத் பொய்யாக எழுந்து கொள்ள முயன்றான். இல்லைங்க, நான் வரேன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. வணக்கம். என்னாச்சு? இப்ப நானும் உங்கள கூப்பிட்டு இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க கண்களையும் ஐஸ்கிரீம் கப்பையும் மெனு கார்டையும் தவிர வேற எங்கேயாவது நான் பாக்குறேனா? அப்ப நானும் வரதராஜன் மாதிரி ஒரு சபலிஸ்டா? இன்சல்ட்டுங்க இது. இன்டைரக்ட் கிரேட் இன்சல்ட். இது என்ன சார் வம்பா இருக்கு? உங்கள சொல்லுவேனா? நீங்க ஒரு நைஸ் ஜென்டில்மேன் சார். எவ்வளவோ பேரோட எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீங்க எதார்த்தமா தீர்வு சொல்றவர் சார். அதனால தான் என் பிரச்சனைக்கு ஆலோசனை கேட்கறதுக்காக உங்க அட்ரஸ் கேட்டேன். என் வீட்டுக்கும் கூப்பிடுறேன். அப்படியா? என்றான் சற்றே ஏமாற்றமாக. ஆமா சார். நீங்க எங்க? அந்த கழிசட வரதராஜன் எங்க? யூ ஆர் அ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சார். சிலிர்க்குதுங்க. ஒரு யோகி ரேஞ்சுக்கு என்ன உயரத்துல தூக்கி வச்சுட்டீங்க. அவ்வளவு உயரத்துல வைக்காதீங்க. விழுந்துடுவேன். இப்ப எனக்கு தேவை அந்த வரதராஜன் பத்தி உங்க கருத்து. அதான் சொன்னனே சபலிஸ்ட் கழிச்சடைன்னு. இன்னும் என்ன சொல்லணும்? விவரமா வேணும். அப்படி ஒரு கருத்துக்கு நீங்க வந்ததுக்கு என்ன காரணம்? இங்க வேலை பார்க்குற நர்ஸ், லேடி ஸ்டாஃப் யாரா இருந்தாலும் நீங்க போட்டிருக்கிற டாலர் நல்லா இருக்கேன்னு தான் ஆரம்பிப்பான். அதனால என்ன? டாலர கையில எடுத்து பார்த்து இத சொல்லுவான். அதனால அவன தூரத்துல பார்த்தாலே எல்லாரும் செயின் டாலர உள்ள போட்டுக்குவாங்க. என்கிட்டயும் இந்த விளையாட்ட ஆரம்பிச்சான். செருப்பு பிஞ்சிடும் ராஸ்கல்னு சொன்னீங்களா? அங்கதான் அப்புறம் நான் தனிச்சு நிக்கிறா. உன்கூட பேசணும்னு அவன இதே ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். நாகரிகமா நடந்துக்கன்னு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு லெக்சர் கொடுத்தேன். அப்படியே பொல பொலன்னு அழுதுட்டான். அதுல இருந்து எனக்கு மட்டும் குட் மார்னிங் சிஸ்டர்ன்னு சொல்லுவான். ஒரு ஐஸ்கிரீம்லயே ஒரு ஜொள்ளு பார்ட்டிய திருத்தி இருக்கீங்களே! பெரிய விஷயம்தான். என்கிட்ட மட்டும் தான் அந்த மரியாதை. மத்தபடி அவன் மாறவே இல்லைங்க. இப்ப நான் சொல்லப் போறது அவனோட ரொம்ப அந்தரங்கமான விஷயம். அதனால சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். உங்களோட அந்தரங்கமான விஷயத்தையே என்கிட்ட சொல்ல தயாரா இருக்கீங்க. அவன பத்தி தெரிஞ்சத சொல்றதுக்கு என்ன? இப்போ போலீஸ் பிடியில இருக்கிற அவன ஏதாச்சும் ஒரு வழியில காப்பாத்த முடியுமாங்கிறது தான் என்னோட நோக்கம். அப்ப சொல்றேன். ஒரு நாள் ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக்குக்கு போயிட்டு வர்றதுக்கு அவகாசம் இல்லைங்க. உங்க வார்த்தைகள்லயே சொல்லிடுங்களேன். சரி. எங்க நர்சிங் ஹோம்ல ஒரு தொழிலதிபர் அட்மிட் ஆனார் சார். அவர கவனிச்சுக்கிறதுக்காக அவர் வைஃபும் கூட இருந்தாங்க. டாக்டர்ஸ் எழுதி தர மருந்து வாங்குறதுக்கு அவங்க மெடிக்கல் ஸ்டோர்ஸுக்கு பல தடவ போனப்போ, இவன் இதே டாலர் விளையாட்டுல ஆரம்பிச்சு மேத்தமேட்டிக்ஸ் பண்ணிட்டான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஃபினாயில் வாடைக்கு நடுவுல வேலை பார்க்கறது ஒரு அவசியமான விஷயம்னு தான் இத்தன நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க நர்சிங் ஹோம்ல எனக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமாங்க? அவங்கள போய் ஜென்டில்மேன்னு சொன்னேன் பாருங்க. நானா சொல்ல சொன்னேன்? ரைட். இந்த மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்ணால பார்த்த ஒரு நர்ஸ் என்கிட்ட சொன்னா. ஆஸ்பத்திரியிலேவா? சரி. நீங்க உங்க தம்பிய கூப்பிட்டு கண்டிச்சீங்களா? தம்பியா? அவன் உங்கள சிஸ்டர்ன்னு கூப்பிட்டா, அவன் உங்களுக்கு பிரதர் தானே! நீங்க அப்படி நினைக்கலையா? அந்த உரிமையில தான் அவன தனியா கூப்பிட்டு பேசினேன். 1 மணி நேரத்துக்கு அட்வைஸ் மழை.
ஆமா. நனைஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னான்? ஏதோ அமர காதல் மாதிரி பினாத்தினான். மறக்க முடியலையாம். ஆஸ்பத்திரிய விட்டு டிஸ்சார்ஜ் ஆனப்புறமும் பழக்கம் தொடருதாம். தப்புப்பா, வில்லங்கமாயிடும்னு சொன்னேன். அவள நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன்னு ஆவேசமா பேசுனா. சரி எப்படியோ ஒழிஞ்சு போன்னு விட்டுட்டேன். உருப்படாதவங்கள திருத்துதுதான் எனக்கு வேலையா? அதானே, புதுசா சில உருப்படாதவங்கள உருவாக்குறது தான் நம்ம வேலை. ஜோக்ஸ் அபார்ட். இப்போ எனக்கு வேண்டியது அடுத்த தகவல். என் அட்ரஸா? அது அப்புறம். வரதராஜன் மேத்தமேட்டிக்ஸ் செஞ்ச அந்த தொழிலதிபரோட மனைவி யாரு? அது எதுக்கு உங்களுக்கு? இந்த கற்பு திருட்டு விவகாரத்துல வரதராஜன் ஈடுபடலைன்னு சர்வ நிச்சயமா கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. அவளை போய் விசாரிக்க போறீங்களா? நேரடியா போறதா இல்ல. பின்ன அவளுக்கும் வரதராஜனுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருந்தது உண்மைதானான்னு மறைமுகமா அவகிட்ட ஊர்ஜிதம் பண்ணிக்கணும். அவ பேரு வினோலியா. அந்த தொழிலதிபர் பேரு பூபேஷ் குப்தா. அந்த பூபேஷ் குப்தா என்ன பண்றாரு? சும்மா ஹாங்காங், லாஸ் ஏஞ்சல்ஸ்னு பறந்துகிட்டே இருக்காரு. ஏகப்பட்ட பிசினஸ். போட் கிளப் ரோட்ல வீடு. அட்ரஸ் தரட்டுமா? நிச்சயமா. ஏன் அட்ரஸும் தரட்டுமா? நிச்சயமா என்றான் பரத். அத்தியாயம் 4. படுக்கையில் ஆங்கில பத்திரிகைகள் சிதறி இருந்தன. கூந்தல் பரவி படுத்திருந்தாள் வினோலியா. கார்ட்லெஸ் டெலிபோனை பிடித்திருந்தாள். பஞ்சு குவியலாய் இருந்த நாய்க்குட்டியை தடவியபடி பேசிக் கொண்டிருந்தாள். நீங்க வரதுக்கு இன்னும் 4 நாள் ஆகுமா? நோ பூபேஷ், ஐ மிஸ் யூ சோ மச். டோக்கியோ ப்ரோக்ராம் திடீர்னு வந்து விழுந்துடுச்சு டார்லிங். ஜஸ்ட் ஃபார் டேஸ். வாங்க, ஒரு செயின் வாங்கி வைக்கிறேன். எதுக்கு? உங்களை கட்டி போடுறதுக்கு. கட்டி போட்டுட்டா அசௌகரியமா இருக்குமே லீனோ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கில்லிங் தி டைம். உலகமே போர் அடிக்குதுப்பா. வெளியில எங்கேயாவது போக வேண்டியது தானே. கிளப் ஆக்டிவிட்டிஸ், ஸ்விம்மிங், ஸ்டீம் பாத், ஷாப்பிங். புதுசா வாங்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட் மந்த் உன்னை சிங்கப்பூர் கூட்டிக்கிட்டு போறேன். அங்கேயும் என்ன ஹோட்டல்ல விட்டுட்டு நீங்க பிசினஸ் கான்ஃபரன்ஸ்னு போயிடுவீங்க. நான் உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கணும். இதே போர் வேற நாட்டுல. வாட் எல்ஸ்? நோ, அந்த ட்ரிப்ல நான் பிசினஸ் கமிட்மெண்ட் எதுவுமே வச்சுக்க போறதில்ல. நீ மட்டும்தான் என்னுடைய ஒரே பிசினஸ். ஓகேவா? ஓகே. சரி, ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வாட்ச காட்டுறான் தயா. வச்சிடட்டுமா? பாய். டெலிபோனை வைத்தாள் வினோலியா. அரை கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த பணிப்பெண், மேடம், உங்களை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. யாரு? உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியாதான். ஆனா முக்கியமா அவசரமா ஏதோ பேசணுமா. ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கேன். வரேன் போ. வினோலியா கண்ணாடி முன் சில நிமிடங்களை செலவழித்து தனது ஒப்பனையை செப்பனிட்டு கொண்டு கீழே வந்தாள். ரிசப்ஷனில் கண்கள் கலங்கி கர்ச்சிஃபில் மூக்கை தடவியபடி உட்கார்ந்திருந்த அப்பர்ணா எழுந்து கொண்டு வணக்கங்க என்றாள். எதிரில் அமர்ந்த வினாடியில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, எஸ், என்ன வேணும்? யார் நீ என்றாள் வினோலியா. என் பேரு அப்பர்ணா. நான் ரீட்டா நர்சிங் ஹோம்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். நர்சிங் ஹோமின் பெயரை கேட்டதும் அவள் முகத்தில் மெல்லிய மாறுதல் ஏற்பட்டது. ஓகே, என்ன விஷயம் சொல்லு. நீங்க என்ன மறந்துட்டீங்க. ஆனா எனக்கு உங்களை நல்ல ஞாபகம் இருக்கு. உங்க கணவர் பூபேஷ் குப்தா எங்க நர்சிங் ஹோம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நீங்களும் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டீங்க. கிரெடிட் கார்டு கொடுத்து பில் செட்டில் செஞ்சீங்க. எஸ். உன்னை அங்க பார்த்த ஞாபகமே இல்ல. சரி, அதுக்கு என்ன இப்போ? உங்ககிட்ட தனியா பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல 3 உயிர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கு. தனியா தான் இருக்கோம். சொல்லு. நான் தற்கொலை செஞ்சுக்காம இருக்கணும்னா நீங்க தான் மனசு வைக்கணும் மேடம். வாட் நான்சென்ஸ். வரதராஜனை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்ன அவர் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதுனால என்னையே கொடுத்துட்டேன். இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன். இந்த நிலைமையில போலீஸ் அவர் மேல அநியாயமா ஒரு பொய் கேஸ் போட போறாங்க. கேஸ நிரூபிச்சுட்டாங்கன்னா அவருக்கு மரண தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாச்சும் தீர்ப்பாயிட்டா நான் தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அது என் வயித்துல வளர்ற குழந்தையும் சேர்த்து கொள்றதா ஆயிடும். அதனாலதான் எங்க 3 பேர் உயிரையும் நீங்க காப்பாத்தணும். பிளீஸ் மேடம். எனக்கு எதுவுமே புரியல. யார் அந்த வரதராஜன்? இந்த சிக்கல்ல நான் எதுக்காக தலையிடணும்? உங்க நிலைமையில யார் இருந்தாலும் தெரியவே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது உங்க மான பிரச்சனை. ஆனா எங்களுக்கு உயிர் பிரச்சனை. வெளிப்படையா பேசுவோமா? என்ன? சொல்லு. சற்றே நெளிந்தாள் வினோலியா. லாக்அப்ல இருக்கிற என் வரதராஜனை சந்திச்சு பேசிட்டு தான் வரேன். என்ன மன்னிச்சுடு அப்பர்னான்னு கதறி அழறார். பூரா உண்மைகளையும் அவர் என்கிட்ட சொல்லிட்டார். என்ன உண்மை? எங்க நர்சிங் ஹோம்ல அவருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அறிமுகமும் பழக்கமும் அதுக்கப்புறமும் தொடர்ந்ததை பத்தி விவரமா சொல்லிட்டாரு. திஸ் இஸ் த லிமிட். நீ என்னென்னமோ கச்சடாவா பேசுற. யாரோ வரதராஜன்கிற எனக்கு பழக்கம்னு சொல்ற. வெளியில போ. ஜஸ்ட் கெட் அவுட். கூர்காவை கூப்பிட்டு கழுத்து பிடிச்சு வெளியில தலை சொல்லட்டுமா? நீங்க இப்படியெல்லாம் ஆத்திரப்படுவீங்கன்னு எதிர்பார்த்துதான் நான் வந்தேன். நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க கூர்காவை கூப்பிட்டாலும் சரி, நான் போலீஸ கூப்பிட்டாலும் சரி.
போலீஸா? என்ன? எதுக்கு? அவளை பதற்றம் தொற்றிக் கொண்டது. பதறாதீங்க வினோலியா. உங்களோட சக்களத்தி சண்டை போட நான் வரல. நீங்க செஞ்சது நியாயமா தர்மமான்னு நீதி புகட்ட நான் வரல. எல்லார்கிட்டயும் வக்ரம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் சந்தர்ப்பம் அமையறது இல்ல. உங்க 2 பேருக்கும் அது அமைஞ்சது. வக்ரத்துக்கு அடிமையாயிட்டீங்க. வரதராஜன் மேல எனக்கு ஆத்திரம் வந்தாலும் அவரை மன்னிக்க நான் தயாரா இருக்கேன். எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கு துரோகம் செஞ்சதுக்காக அவர் இப்ப வருத்தப்படுறாரு. இந்த போலீஸ் பிரச்சனையில இருந்து வெளியில வந்ததும் எனக்கு கண்டிப்பா தாலி கட்டுறதா சொல்லி இருக்காரு. அந்த நம்பிக்கையில அவரை காப்பாத்துற முயற்சியில நான் இறங்கி இருக்கேன். அது என்னோட கடமை. என்கிட்ட சொன்ன அத்தனை உண்மைகளையும் அவர் இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் முருகேசன் கிட்டையும் சொல்லி இருக்காரு. விக்னேஷ் வீட்டு போன் நம்பரை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட பொய்யான உத்தியோகம் சொல்லி குளறுபடி பண்ணிட்டாரு. போலீஸ் தன்னை சந்தேகப்படுமோங்கிற பயத்துல ரூம அவசரமா காலி செஞ்சது இன்னொரு பெரிய குளறுபடி. இதையெல்லாம் வச்சு சுதாவோட கர்ப்பத்துல இருந்து குழந்தைய திருடுனது வரதராஜனா தான் இருக்கணும்னு சந்தேகத்தின் அடிப்படையில தான் அவரை கைது செஞ்சு விசாரிச்சுட்டு இருக்காரு அந்த அதிகாரி. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்களும் அவரும் கார்ல பெங்களூர் போய் வேற பேர்ல ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தங்கி இருந்ததை ஆதாரபூர்வமா நிரூபிக்கவே முடியாது. அன்னைக்கு வரதராஜன் என்னோட தான் இருந்தாருன்னு நீங்க சொல்லிட்டா போதும். கோர்ட்டுக்கு வர வேணாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வர வேணாம். ஒரு பொது இடத்துல ஒரே ஒரு அதிகாரி கிட்ட மட்டும் சொல்லுங்க. அவரையும் யூனிஃபார்ம் இல்லாம வர சொல்றேன். எதுவும் டேப் பண்ண மாட்டாங்க. நீங்க எதுலயும் கையெழுத்தும் போட வேண்டாம். போலீஸ் வரதராஜன் மேல வச்சிருக்கிற சந்தேகத்தை விளக்க இது ஒண்ணுதான் வழி. எங்க 3 உயிரையும் காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. மாட்டேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. குரலடைக்க கெஞ்சலாக சொல்லிக் கொண்டிருந்த அப்பர்ணா சட்டென்று எழுந்து வினோலியாவின் கால்களில் விழுந்து கண்ணீருடன் எங்களை காப்பாத்துங்க பிளீஸ் என்று கதற துவங்கினாள். ஏய் ஏய், என்ன இது? எந்திரி, அட எந்திரி சொல்றேன். அப்பர்ணாவின் தோள்களை பற்றி எழுப்பினாள். தன் நெற்றியை பிடித்துக் கொண்டாள். ஹே லுக், அத்தனையையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுற. அழிச்சாட்டியமா மறுக்க விரும்பல. எஸ், இட் ஹேப்பன்ட். நீ சொன்ன மாதிரி இது வக்ரத்தோட விளையாட்டுதான். இப்படி விபரீதமாகும்னு நான் நினைக்கல. வரதராஜனுக்காக நான் இறக்கப்படுறேன். ஆனா உதவ முடியாது. யூ வாண்ட் மணி? எத்தனை லட்சம் வேணும்? தரேன். யாருகிட்டையும் வந்து பகிரங்கமாலாம் ஒத்துக்க முடியாது. ஐ வில் பி ட்ராப்டு. பூபேஷ் கிட்ட லைசன்ஸ்டு பிஸ்டல் இருக்கு. எடுத்து சுட்டுடுவாரு. எனக்கும் இது உயிர் பிரச்சனை தான். நீ அழுதுல நான் உளறி கொட்டிட்டேன். கெட் அவுட். மறுபடி வராத. அட்டம் பிடிச்சேன்னா நான் வேற ரூட்ல இறங்கிடுவேன். எனக்கு அண்டர் கிரவுண்ட்ல சில பேரை தெரியும். கரன்சி பொறுக்கிக்கிட்டு எதுவுமே செய்வாங்க. புரியுதா? போய் உன் வரதராஜன் கிட்ட சொல்லு. என்னை பத்தி மறுபடி போலீஸ்லயோ கோர்ட்லயோ சொன்னா கோர்ட் தீர்ப்புக்கு முன்னாடி அதே மரண தண்டனைய பிரைவேட்டா ஏற்பாடு செஞ்சிருவேன். கெட் அவுட் ஆஃப் மை சைட். உச்சக்குரலில் கத்திவிட்டு எழுந்து உள்ளே போனாள் வினோலியா. அந்த வீட்டுக்கு வெளியே சற்று தள்ளி நிறுத்தியிருந்த தன் காரில் உரையாடல்கள் அத்தனையையும் கேட்டபடி பதிவும் செய்து கொண்டிருந்த பரத் டேப் ரெக்கார்டரை நிறுத்தினான். இது போதும்னு நினைக்கிறேன் இல்ல பரத் என்றாள் சுசீலா. போதும், வெளியில எங்கேயும் வந்து சொல்ல மாட்டேன். ஆனா நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு அப்பட்டமா ஒத்துக்கிட்டாளே. அப்பர்ணா நம்ம சொல்லி கொடுத்தபடி பிரமாதமா ஆக்ட் பண்ணா இல்லையா? கதை வசனம் உங்களுதாச்சே என்றபடி காரின் பின்கதவை திறந்து உள்ளே அமர்ந்து கொண்ட அப்பர்ணா, இந்தாங்க என்று கார்ட்லெஸ் மைக்கை சுசீலாவிடம் ஒப்படைத்தாள். காரை ஸ்டார்ட் செய்து நகர்த்தின பரத், எங்க அப்பர்ணா, வினோலியாவுக்கு நெளிநெளியா கூந்தலா என்றான். ஆமாம் சுசி, இப்பதான் என் மனசுல இருந்த வேற ஒரு கலக்கம் தீர்ந்துச்சு. என்ன கலக்கம்? வரதராஜனை கைது செய்யறதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு சுவாமிநாதன் வீட்டுல அவசர அவசரமா அவனோட பொருட்களை நான் சோதனை போட்டேன், தெரியுமா? ஆமா, அப்பதான் அந்த பிரசவம் பத்தின புத்தகம் பாத்தீங்க. அதை தவிர இன்னொரு தடயமும் கிடைச்சது சுசி. அத இன்னைக்கு வரைக்கும் உன்கிட்டயும் மறைச்சிட்டேன், முருகேசன் கிட்டயும் ஒப்படைக்கல. என்ன அது? ஒரு மணி பர்ஸ். அதுல போட்டோஸ் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பாலித்தீன் பை வச்சிருந்தான். அந்த பைக்குள்ள ஒரே ஒரு நீளமான தலைமுடி, நெளியான தலைமுடி. இப்படி ஒத்த தலைமுடிய பத்திரப்படுத்தி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? காதல் பைத்தியம்னு அர்த்தம். யார் அந்த காதலின்னு அவனே போலீஸ்ல சொல்லட்டும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உலகத்துல தன் கள்ளக்காதலியோட தலைமுடிய பத்திரப்படுத்தி வைக்கிற அதிதீவிர பைத்தியம் இவனா தான் இருப்பான். இதை ஏன் பரத் போலீஸ்ல ஒப்படைக்கல? நீங்க மறைச்சதுக்கு காரணம் புரியலையே. அந்த ஒத்தை முடிய பார்த்தாலே அந்த முடிக்கு சொந்தக்காரி நெளியா கூந்தல் உள்ளவன்னு சுலபமா சொல்லிட முடியும் சுசி. விக்னேஷ் மனைவி சுதாவுக்கும் நெளியான கூந்தல் தான். ஞாபகம் இருக்கா? ஆமா. போலீஸ் குறுக்குத்தனமா யோசிச்சு சுதாவை தர்ம சங்கடமான கேள்விகள் கேட்டுட கூடாதுன்னுதான் நான் தயங்கினேன். அப்புறம்னா நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அவ ஆனாலும் ரொம்ப அழுத்தம், அலட்சியமாவே பேசிக்கிட்டு இருந்தா. நான் காலை பிடிச்சிட்டு அழுததும் பதறி போய் ஒத்துக்கிட்டா. இன்னொரு தடவை வேற ஏதாச்சும் காரணத்தோட அவ வீட்டுக்கு போனாலும் என்ன சுட்டுடுவான்னு நினைக்கிறேன். பரத் காரை சற்று வேகமாக ஓட்டி இருப்பிடம் நோக்கி சென்றான். அத்தியாயம் 5.
வினோலியாவும் அபர்ணாவும் நடத்திய உரையாடல்கள் முழுவதையும் பொறுமையாக கேட்டு முடித்த முருகேசன் நிமிர்ந்து அவர்களை பார்த்து சோ என்றார். வரதராஜன் அப்ராணி என்றான் பரத். அவனை ஆழமா சந்தேகப்பட்டதே நீங்க தான் பரத். உண்மை. பொய்யிலேயே தோரணம் கட்டுனதுனால அவனை சந்தேகப்பட்டேன். குற்றத்தை ஒப்புக்க மறுத்து அவன் அடம் பிடிச்சதுனால அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டேனோன்னு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுடுச்சு. அதனாலதான் அபர்ணாவை செட்டப் செஞ்சு வினோலியா வாயிலிருந்து உண்மையை வரவழைச்சேன். பாவம் பரத், கொஞ்சம் அடிபட்டுட்டான் அவன். அவனோட ரகசிய தொடர்புக்கான தண்டனை சார் அது என்றாள் சுசீலா. சார், எனக்கு அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இதே ஆபீஸ்ல உள்ள லாக்கப்ல தான் வச்சிருக்கிறோம். போய் பேசிட்டு வாங்க. என்ன கேட்க போறீங்க? வந்து சொல்றேன். அவனை ரிலீஸ் பண்ணிட போறீங்க தானே? 2 நாள் கழிச்சுதான் ரிலீஸ் பண்ணுவோம். அது என்ன கணக்கு? இந்த கேஸ்ல சந்தேகத்தின் பேர்ல இவன் ஒருத்தனை தான் அரெஸ்ட் செஞ்சிருக்கோம். பிடிப்பட்ட வரதராஜனை போலீஸ் தீவிரமா விசாரித்து வருகிறதுன்னு பத்திரிகைகள்ல எழுதிட்டாங்க. இவன் கிடையாதுன்னு இப்பவே ரிலீஸ் பண்ணிட்டா நிஜமான குற்றவாளியை பிடிக்கிறதா உத்தேசம் இல்லையான்னு மேலிடமும் கேட்கும், பத்திரிகையும் கேட்கும். வேற கோணம் எதுலயாவது இறங்கி ஆகணும். சுசீலா ஒரு கோணம் சொல்றா. என்ன? பெங்களூர்ல ஒரு மென்டல் டாக்டர் கேஸ் நாங்க டீல் செஞ்சோம். அத பத்தி சொல்லு சுசி. பாவம், பொழுது போகாம உட்காந்துகிட்டு இருக்கிறாரு. பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரட்டுமே, நான் வரதராஜனை பாத்துட்டு வந்துடுறேன். பரத் எழுந்து கொண்டான். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. ஏதாச்சும் ஒரு கேஸ்ல ஒரு தடவையாவது இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறேன். மீனுக்கே நீச்சலா? நைந்து போயிருந்த வரதராஜனை பார்க்க பரிதாபமாக இருந்தது அவனுக்கு. தடுமாறி எழுந்து கொண்டான் அவன். அவன் தோளில் கை வைத்தான் பரத். புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு நீ சொன்ன பொய்கள் உன்னை கம்பிக்கு பின்னால கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாரு. உண்மைதான் சார். இன்ஸ்பெக்டர் நான் சொல்ற எதையும் நம்ப மாட்டேங்கிறாரு சார். நீங்களாவது நம்புங்க. நம்புறேன் வரதராஜன். ரினோலியாவுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு பத்தி வேற விதமா நான் உறுதி செஞ்சு இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்லிட்டேன். அவரும் நம்புவாரு. தைரியமா இரு. அவ ஒத்துக்கிட்டாளா சார்? கோர்ட்ல சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டாளா சார்? அநேகமா நீயே கோர்ட்டுக்கு போக மாட்ட, கவலைப்படாத. அப்படியா சார்? நான் குற்றவாளி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? என்ன விட்டுடுவாங்களா சார்? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படின்னா நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இன்னும் இல்ல. அதானே பார்த்தேன். அதுல உனக்கு என்ன ஏமாற்றம்? நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதானே உனக்கு நல்லது. என்னை எவ்வளவுதான் மிரட்டினாலும் நான் இந்த குற்றத்தை செய்யாததுனால எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருக்கு சார். வெறும் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு என்னை இந்த குற்றத்துல ஸ்ட்ராங்கா சம்மந்தப்படுத்த முடியாது சார். என் மேல ஜோடிக்கிற கேஸ் கோர்ட்ல நிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனா என்னை காட்டுத்தனமா அடிச்சதுக்கும் உதச்சதுக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் அவமானப்படணும். நிஜ குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம திணறணும். பெரிய ஆபீசர் கிட்ட திட்டு வாங்கணும். ரொம்ப வித்தியாசமான ஆசைதான் உனக்கு. பட்டுக்கிட்டு இருக்கிற வலி எனக்கு தான் சார் தெரியும். ஓகே, ஒண்ணு மட்டும் சொல்லு. வினோலியாவோட தலைமுடிய தானே பாலித்தீன் கவர்ல பத்திரப்படுத்தி உன் மணி பர்ஸ்ல நீ வச்சிருந்த? அது என்று தலை குனிந்தான். ஆமா சார். இனிமே இந்த கிறுக்குத்தனம் எல்லாத்தையும் விட்டுடு. வினோலியாவ நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல. பாத்துட்டு அப்புறம் சொல்லுங்க. என் மேல கண்டிப்பா பொறாமைப்படுவீங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவளை மறுபடியும் சந்திக்க சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறப்ப தாங்க முடியல சார். அபர்ணா சொன்னது சரிதான். என்ன சொன்னா அவ? உருப்படாத கழிசடன்னு சொன்னா என்று விட்டு வெளியேறினான் பரத். அத்தியாயம் 6. முருகேசனின் அலுவலகத்திலிருந்து காரில் திரும்பிக் கொண்டிருந்த போது பரத்திற்கு பேஜரில் செய்தி கொடுத்திருந்தாள் மாதவி. கான்டாக்ட் அவர் ஆபீஸ், இம்பார்ட்டன்ட். சுசீலா தன் கைப்பையின் சைடில் செருகி வைத்திருந்த செல்போனை எடுத்தாள். இரு சுசி, இப்ப ஆபீஸுக்கு தானே போய்கிட்டு இருக்கிறோம். போனா தெரிஞ்சுட்டு போகுது. செல்போன்காரன் பில்லு கண்ணா பின்னான்னு ஏத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? யாராச்சும் ஒரு ஜுவல்லரிக்காரங்களை நம்ம ஆபீஸ் செலவுகளை ஸ்பான்சர் செய்ய சொல்லிட்டு அவங்க விளம்பரத்தை நம்ம கார் பின்னாடி எழுதி வச்சிருவோம். யாரு பாக்கி இருக்கா? எல்லாரும் தான் தங்கம் வைரம்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு தேவை தங்கம் வைரத்தை விட முக்கியமா வேலைக்காரிங்க. வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்காம பல பேர் கஷ்டப்படுறாங்க. கூப்பனை நிரப்பி அனுப்புனா குலுக்கல் முறையில தேர்வு செஞ்சு பவ்யமான வேலைக்காரி அனுப்பி வைப்போம்னு யாராச்சும் ஸ்கீம் அறிவிச்சா பரவாயில்ல. நல்ல ஐடியா. பாட்டி இல்லாத வீட்டுக்கு பாட்டி, தாத்தா இல்லாத வீட்டுக்கு தாத்தா, குழந்தை இல்லாத வீட்டுக்கு குழந்தை, இப்படி அந்த ஸ்கீமை விஸ்தரிக்கலாம். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு அவர்கள் வந்ததும் குரியரில் வந்ததாக அந்த கவரை கொடுத்தாள் மாதவி. கவர் மேல் மிக அவசரம்னு எழுதியிருந்ததுனால நான் பிரிச்சுட்டேன் சார். அந்த நீல கவருக்குள்ளிருந்து கடிதத்தை எடுத்தான் பரத். பரத் சுசீலாவுக்கு எழுதி கொண்டது. வணக்கம். விக்னேஷ் சுதா தம்பதியின் குழந்தை வினோதமான முறையில் கர்ப்பப்பையிலிருந்து ஆபரேஷன் மூலம் களவாடப்பட்ட வரதராஜன் என்கிற இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்ததை செய்தித்தாள் மூலம் அறிந்தேன். அவரை கைது செய்ய நீங்கள் உதவி செய்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள்.
நீங்களும் போலீசும் தப்பு செய்து விட்டீர்கள். வரதராஜன் குற்றவாளி இல்லை. அவன் யாரோ பாவம், அப்பாவி, சம்பந்தமே இல்லாத ஒருவனை இதில் எப்படி சந்தேகப்பட்டீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு நிரபராதி இளைஞன் அநியாயமாக தண்டிக்கப்பட்டு அவன் எதிர்காலம் வீணாகிவிடக் கூடாதென்ற அக்கறையில்தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். குற்றம் நிகழ்ந்த வீட்டிற்கு எதிர் வீட்டில் அவன் குடியிருந்தான் என்பதாலேயே அவன் குற்றவாளியாகி விடுவானா? அந்த குழந்தை திருட்டை செய்தது நான் தான். அதை குற்றம் என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். என் மனதிற்கு அந்த செயல் நியாயம்தான். ஒரு குற்றவாளிக்கு நான் கொடுத்த வினோதமான தண்டனை அது. என்னை தேடும் போலீசிடம் நான் சரண் அடைவதாக இல்லை. முடிந்தால் என்னை கண்டுபிடித்து கைது செய்யுங்கள் என்று சவால் விடுவதற்காக இதை எழுதவில்லை. ஒரு அப்பாவியை பலிகடாவாக்கி வழக்கை முடித்து விட்டதாக மார்த்தட்டி மெடல் குத்தி கொள்ள விரும்பும் போலீசாரின் செயலுக்கு நீங்களும் உடந்தையாகி விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளவே எழுதினேன். அந்த அப்பாவியை விடுதலை செய்ய ஆவண செய்யுங்கள். இந்த கடிதத்தின் நகல் ஒன்றை போலீசுக்கும் அனுப்ப நினைத்தேன். பிறகு நீங்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கையில் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். முடிப்பதற்கு முன் ஒரு தகவல். அந்த அழகான ஆண் குழந்தை உயிரோடு பத்திரமாக இருக்கிறது. இப்படிக்கு பெயர் வேண்டாமே? மீண்டும் ஒரு தடவை நிதானமாக படித்து பார்த்த பரத், இந்த கையெழுத்தை பார்த்ததுமே உனக்கு என்ன தோணுது சுசி என்றான். இது ஒரு பொண்ணோட கையெழுத்து என்றாள் சுசீலா. கரெக்ட். இந்த மனிதாபிமானம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்ற ஆதங்கம் ஆண் குற்றவாளிக்கு வர்றது அபூர்வம். முதல்ல சுதாவுக்கு போன் செய்யறேன். செஞ்சு அவ குழந்தை உயிரோடு இருக்கிற தகவலை சொல்லலாம். ரொம்ப சந்தோஷப்படுவா. சொல்லு, விவரம் சொல்லாத. 10 நிமிஷத்துல நேர்ல வரதா சொல்லு. விக்னேஷையும் வீட்டுல இருக்க சொல்லு. முருகேசனுக்கும் போன் செஞ்சிடலாமா? வேண்டாம் என்றான். சுசீலா அவனை ஆச்சரியமாக பார்க்க, காரணமா தான் சொல்றேன் சுசி, இப்ப வேண்டாம். சுசீலா போன் செய்ய துவங்க பரத் அந்த கவர் புல்லட் கொரியர்ஸ் நிறுவனத்தின் கே நகர் கிளையிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதை ரசீது நகலில் கவனித்தான். அதில் அனுப்புகிறவர் விலாச பகுதியில் நில் என்று எழுதப்பட்டிருந்தது. பரத் மற்றொரு போனில் தொடர்பு கொண்டு, புல்லட் கொரியர் சர்வீஸ், மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், எங்களுக்கு உங்க பிரான்ச்ல இருந்து இன்னைக்கு ஒரு கவர் டெலிவரி ஆகி இருக்கு மேடம். அதுல அனுப்பினவர் விலாசத்துல நில்லுன்னு குறிப்பிட்டு இருக்கீங்க. ஆமா சார், எங்க ஆபீஸ் லெட்டர் பாக்ஸ்ல அந்த கவரும் அதை அனுப்புறதுக்கான 10 ரூபாய் நோட்டு ஒன்னும் இணைச்சு பின் செய்யப்பட்டு போடப்பட்டு இருந்துச்சு சார். போய் சேர வேண்டிய விலாசத்துல டிடெக்டிவ் ஏஜென்சின்னு போட்டிருந்ததுனால தன்னை அடையாளப்படுத்திக்க விரும்பாத யாரோ ஒருத்தர் ஒரு பிரச்சனையை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாங்கன்னு யூகிச்சோம். பணமும் இணைக்கப்பட்டிருந்ததுனால ரசீது போட்டு டெலிவரி செஞ்சுட்டோம். ஏதாச்சும் பிரச்சனையா சார்? நத்திங். ஒருவேளை அனுப்பிச்ச நபர் நேர்ல வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தா அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டோம். தேங்க்யூ வெரி மச் மேடம். மைதபை, கண்ணாடி வளையல் யூஸ் பண்றீங்களே, உங்க ஆபீஸ்ல மத்தவங்க கவனத்தை சிதறடிக்காதா? வச்சிடுறேன் என்று வைத்தான். அத்தியாயம் 7. அந்த கடிதத்தை படித்துவிட்டு விக்னேஷும் சுதாவும் அதிர்ந்து போனார்கள். குழந்தை உயிரோட பத்திரமா இருக்கிறதுங்கிறது இதுல ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனா அந்த பொண்ணு எழுதியிருக்கிற சில வரிகள் ரொம்ப குழப்பமா இருக்கு விக்னேஷ் என்றான் பரத். இத எழுதுனது ஒரு பொண்ணுதான்னு எப்படி சொல்ற? கையெழுத்தை பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுதே. நான் செஞ்சது நியாயம் தான் எழுதியிருக்கா. ஒரு குற்றவாளிக்கு நான் கொடுத்த வினோதமான தண்டனைன்னு எழுதியிருக்கா. சோ நிச்சயம் உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட நல்ல அறிமுகம் உள்ள ஒரு பொண்ணு ஒரு பழி வாங்குற நடவடிக்கையா இப்படி செஞ்சிருக்கான்னு கிளியரா தெரியுது. பழி வாங்கப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் யோசிச்சு சொல்லணும். இப்போ நாங்க யாருக்கும் எந்த பாவமும் நினைச்சது கூட இல்லையே சார் என்றாள் சுதா. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ தான தர்மம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம் பரத், எங்களை பகையாளியா நினைக்கிற அளவுக்கு நாங்க என்ன செஞ்சிட்டோம் என்றான் விக்னேஷ். உங்க 2 பேரையும் பழிவாங்குற நடவடிக்கை இல்லை இது. ஒரு குற்றவாளின்னு தான் இதுல குறிப்பிட்டு இருக்கா. உன்னையோ இல்ல உன் மனைவியையோ குற்றவாளின்னு சொல்றா. ஏன் புரியலையே? சில சமயம் நமக்கு தெரியாமலேயே யதார்த்தமா நாம செய்யற ஒரு காரியத்தினால ஒரு பகையை தேடிக்கிற வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? எங்க துப்பறியும் வழக்கு அனுபவத்துல இருந்து 2 உண்மை சம்பவங்களை உதாரணமா சொல்றேன். ஒரு காட்டுப்பகுதி கிராமத்துல ஒரு பையன் ஆசையா புறா வளர்த்தான். ஒரு காட்டிலாக அதிகாரி வேட்டைக்கு வந்தாரு. வானத்துல பறந்த ஒரு புறாவை அவர் சுட்டுட்டாரு. அவர் நண்பர்கள் கை தட்டுனாங்க. அவர் போயிட்டாரு. சுடப்பட்டதும் அந்த பையன் ஆசையா வளர்த்த புறா. அதிகாரி சுட்டதையும் அவன் தூரத்துல இருந்து அவன் கண்ணாலேயே பாத்துட்டான். அவனால அப்ப எதுவுமே செய்ய முடியல. ஆனா மனசுல ஒரு வன்மம் விழுந்துருச்சு.
அதிகாரியை பொறுத்த வரைக்கும் புறாவை சுட்டது ஒரு சாதாரண சம்பவம். ஒரு பகையாளிய அது உருவாக்கிடுச்சுன்னு அவருக்கே தெரியாது. அவரோட ஆபீஸ்லயே எடுபிடி வேலைக்கு சேர்ந்த அந்த பையன் ஒரு ராத்திரி அவர் தனியா தூங்கிக்கிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய பாறாங்கல்ல அவர் தலையில போட்டு கொலை செஞ்சுட்டான். அந்த வழக்குல யார் யாரையோ சந்தேகப்பட்டோம். கடைசியில தான் அவனை பிடிச்சோம். அதே மாதிரி இன்னொரு கேஸ்ல 2 நண்பர்கள், 2 பேரும் ஒரு பிரைவேட் காலேஜ்ல இன்ஜினியரிங் சீட்டுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஒருத்தன் அரசியல் சிபாரிசுல சேர்ந்துட்டான், இன்னொருத்தனால சேர முடியல. மனசுக்குள்ள வளர்ந்த பொறாமையே அவனை கொலகாரனா மாத்திடுச்சு. இந்த மாதிரி நீங்க 2 பேரும் தனித்தனியா அமைதியா உட்கார்ந்து யோசிங்க. உங்களுக்கே தெரியாம எங்கேயாவது எப்பயாவது பகைய உருவாக்கி இருக்கீங்களா? இந்த கேஸ்ல இனி நீங்க சொல்ற யூகம் அடிப்படையில தான் இந்த குற்றவாளியை நெருங்கி குழந்தைய மீட்கணும். ரொம்ப பயமுறுத்துறீங்க நீங்க, என்றாள் சுதா. பயப்பட எதுவும் இல்ல. குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைச்சு தைரியமா இருங்க. இப்போ ஒரு தேச கிடைச்சிடுச்சே, காலையில பார்க்கலாம். வர விக்னேஷ். எழுந்து கொண்டான் பரத். ஒரே குழப்பமா இருக்குப்பா என்று பெருமூச்சு விட்டான் விக்னேஷ். அத்தியாயம் 8. இரவு உறக்கம் வராமல் பரத் படுக்கையில் புரண்டான். ஒரு தடவை அந்த கடிதத்தை படித்து பார்த்தான். சாதாரணமாக எங்கும் கிடைக்கிற வெள்ளை காகிதம், நீல நிற பால் பாயிண்ட் பேனாவால் எழுதப்பட்ட மெலிதான எழுத்துக்கள். நிச்சயம் பெண்தான். குற்றம் இவள் தொழில் இல்லை. தொழில்முறை குற்றவாளியிடம் இத்தனை மனிதாபிமானம் இருக்காது. யாரோ ஒருவன் மாட்டிக்கொண்டு எப்படியோ வழக்கு முடிந்து போலீசின் கவனம் தன் பக்கம் இல்லாமல் இருந்தால் சரி என்றுதான் தீர்மானிப்பாளே தவிர இப்படி வளவளவென்று நீளமான கடிதம் எழுத மாட்டாள். அவள் கே நகர் பகுதியில் வசிப்பவளாக இருக்கலாம். ஒரு குற்றவாளிக்கான வினோத தண்டனை என்றால் யார் குற்றவாளி? சுதாவா? விக்னேஷா? என்ன செய்தார்கள்? நேரடியாக அவளை பாதித்தார்களா, இல்லை மறைமுகமாகவா? வீட்டின் அழைப்பு மணி ஒலித்த போது பரத் எழுந்து அறையின் பெரிய விளக்கை போட்டு நேரம் பார்த்தான். மணி 12:35. எழுந்து வெளியே வந்தான். ஹாலின் ஓரத்தில் நாராயணன் லேசாக வாய்ப்பிழந்து குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தான். வாசலுக்கு வந்து பீப் ஹோல் வழியாக பார்த்து ஆச்சரியப்பட்டான் பரத். வெளியே சிகரெட் பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான் விக்னேஷ். கதவை திறந்து, வா விக்னேஷ் என்றான். சாரி, உன்னை தூக்கத்துல தொந்தரவு பண்ணிட்டேன். சட்டை போட்டுக்கிட்டு வரியா? ஒரு மணி நேரம் வெளியில போயிட்டு வரலாம். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பரத்திற்கு ஏதோ புரிந்தது. சற்று நேரத்தில் விக்னேஷ் தன் காரை சிகரெட் புகைத்தபடி செலுத்த அருகில் பரத் அவனை துவங்கட்டும் என்று காத்திருந்தான். கடற்கரைக்கு வந்து காரை நிறுத்தி இறங்கி காரில் சாய்ந்து நின்று கொஞ்ச நேரம் குளிரடிக்கும் காற்றில் நின்றுவிட்டு, பரத், நீ காமிச்ச லெட்டரை எழுதி இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். அந்த கையெழுத்து எனக்கு ரொம்ப பழக்கமான கையெழுத்து என்றான். யாரது? வளர்மதி. அவ லெட்டர்ல குறிப்பிட்டு இருக்கிற குற்றவாளி நான் தான் பரத். நான் செஞ்ச தப்புக்கு 5 வருஷம் கழிச்சு இப்படி வினோதமான முறையில அவ தண்டனை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யார் அந்த வளர்மதி? என்ன நடந்துச்சு? எனக்கு கல்யாணமான புதுசு. அப்போ 6 மாச ட்ரைனிங் ஒண்ணுக்காக நான் டெல்லி போயிருந்தேன். சுதா அன்பான அழகான மனைவி. ஆனா எதிர்பார்த்த ரசன ஒற்றுமைகள் அவகிட்ட இல்ல. லவ் பண்ணித்தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நான் ஒரு ஐடியாவில இருந்தேன். அப்படி எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காம அரேஞ்ச்டு மேரேஜா அமைஞ்சு போனதுல எனக்கு ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில டெல்லியில நான் தங்கியிருந்த வாடகை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல். அதுல வளர்மதி இருந்தா. டிகிரி படிச்சிருந்த அவளுக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பில் போடுற வேலை. ஒரு கம்பெனி வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. எங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறுல அறிமுகமாகி அப்புறம் நெருக்கமா நட்பு உருவாச்சு. நான் கல்யாணம் ஆனவன்கிறத மறந்துட்டு அது தப்புன்னு தெரிஞ்சும் அவளை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். அவளோட குறும்பும் புத்திசாலித்தனமும் அழகும் மென்மையும் ரசனையும் ஈடுபாடான அன்பும் என்ன பைத்தியமாக்கிடுச்சு. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சா அவ என்ன வெறுத்துருவா, விலகிடுவான்னு அதை மறைச்சிட்டேன். ஒரு எச்சரிக்கை உணர்வோட நான் வேலை செய்யற இடத்தையும் மெட்ராஸ்ல என் அட்ரஸையும் மாத்தி சொல்லிட்டேன். அப்புறம் அவதான் முதல்ல தன்னோட காதல சொன்னா. அப்ப கூட நான் உண்மைய சொல்லாம நானும் அவளை காதலிக்கிறதா சொல்லிட்டேன். சேர்ந்து சினிமா ஹோட்டல்னு சுத்தினோம். ஒரு பலவீனமான சமயத்துல எல்லாம் மீறிட்டீங்க. அவ உண்டாயிட்டா. கரெக்டா? ஆமா, சத்தியமா சொல்றேன் பரத். அவளை ஏமாத்தி கை கழுவுறது என்னோட நோக்கம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி சுதாவோட சம்மதம் வாங்கி அவளை 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட நோக்கம். சுதாவை கன்வின்ஸ் செய்ய நாளாகுமே. அதனால நான் வளர்மதி கிட்ட எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணாம நான் பண்ணிக்கிறது சரியில்லை. அவளுக்கு வீட்டுல இப்பதான் வரன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சதும் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்க தயாரா இருந்தாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தை காட்டி கொடுத்துடும். அதனால கலைச்சிடலாம்னு சொன்னேன். அதுக்கு அவ சம்மதிக்கவே இல்ல. கல்யாணம் இல்லையோ அது நம்ம குழந்தை, நான் கலைக்க மாட்டேன். நீங்க இப்பவே விவரம் சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுங்க. ஒரே மேடையில அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கிறது இல்லையா, அப்படி பண்ணிக்கலான்னு வற்புறுத்த ஆரம்பிச்சுட்டா. அப்புறம்
நான் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் எடுபடல. ஹிஸ்டீரிக்கலா கத்துறது, என் சட்டைய புடிச்சு உலுக்கிறது, கையில கிடக்கிறத கீழே போட்டு உடைக்கிறதுன்னு ரொம்ப எமோஷனலா ஆயிட்டா. இந்த சூழ்நிலையில போயா என் பொண்டாட்டி எனக்கு எழுதின ஒரு லெட்டர் அவ கைக்கு கிடைக்கணும்? மை காட்! அவ அம்மா அப்பாவையும் சண்டைக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டாளா? அப்படி யாரும் இல்லாததுனாலதான் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா. போராடுறதுக்கு அவ ஒருத்தி போதும் பரத். நான் அவளை ஏமாத்திட்டேன்னு கத்தி தீத்துட்டா. நான் அவ மேல வச்சிருக்கிற காதலை எடுத்து சொன்னேன். போலீஸுக்கு போவேன்னா சமீபத்து விஞ்ஞானம் மூலமா தன் வயித்துல வளர்றது என் குழந்தைதான்னு சட்டப்பூர்வமா நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னா. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இவ்வளவு எமோஷனலான பொண்ணோட வாழ்க்கை பூரா குடுத்தனம் பண்றது நரகம்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் சுதாவை கன்வின்ஸ் பண்ணி அவளை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவை மறந்துட்டேன். இப்போ இவகிட்ட இருந்து இந்த பிரச்சனையில இருந்து மீள்றது எப்படின்னு யோசிச்சேன். பல தடவை மன்னிப்பு கேட்டு கெஞ்சலா பேசி சுதா கிட்ட சம்மதம் வாங்கி ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கலைச்சுக்க வேணான்னு சமாதானப்படுத்தினேன். அவ என் மேல அந்த நம்பிக்கையோட இருந்தப்ப அவளுக்கு ஜூஸ் கலந்து கொடுத்தனா அவளுக்கு தெரியாம கர்ப்பம் கலைக்கிற ஸ்ட்ராங்கான மருந்து கலந்து கொடுத்துட்டேன். அடுத்த 2வது நாள் அவ கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாசம் முன்னாடியே ட்ரைனிங்க முடிச்சுட்டு அவளுக்கு எந்த தகவலும் சொல்லாம வீட்டை ராத்திரியோட ராத்திரியா காலி செஞ்சுட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். அவளும் நானும் பழகுனதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நான் லெட்டர் எதுவும் எழுதுனது இல்ல, சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டது இல்ல. நான் வேலை பாக்குறதா அவளுக்கு கொடுத்தது வேற அட்ரஸ். மெட்ராஸ்ல தன் வீட்டு அட்ரஸ் பொய்யான அட்ரஸ். வயத்துல வளர்ந்த குழந்தையையும் கலைச்சிட்டேன். இனிமே எந்த விவகாரமும் அவ மூலமா வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மெட்ராஸ் வந்து நான் என் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பிட்டேன். அவளை பத்தின நினைவுகளும் அவளுக்கு நான் செஞ்ச துரோகமும் அப்பப்ப என்ன குத்தும் குதரும். உள்ளுக்குள்ளேயே அழுதுக்குவேன். நடுவுல ஒரு தடவை டெல்லி போனப்ப வேற ஒருத்தர் மூலமா அவ அந்த ஹாஸ்டல்ல தான் இருக்காளா, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல தான் வேலை பாக்குறாளான்னு தெரிஞ்சுக்க பார்த்தேன். அவ அந்த வேலையில இல்ல, அந்த ஹாஸ்டல்ல விட்டும் போயிட்டா. அந்த வளர்மதி தான் பரத் இப்போ என்னை இப்படி பழி வாங்கி இருக்கிறா என்றான் விக்னேஷ் கண் கலங்க. இப்ப எல்லாமே தெளிவாயிடுச்சு விக்னேஷ். இந்த குழந்தை திருட்ட செஞ்சது யாருன்னு தெரியும், எதுக்காகன்னு தெரியும். தான் குழந்தைய சாமர்த்தியமா அழிச்ச உன் குழந்தைய திருடி உன்னை தவிக்க வைக்க நினைச்சிருக்கா வளர்மதி. இப்போ அந்த வளர்மதி எங்க இருக்கா, எப்படி இதை செஞ்சா, இதுதான் தெரியணும். ஆனாலும் நீ செஞ்சது மிகப்பெரிய தப்புதான் பரத். அவ மேல அப்படி கிறங்கி போயிருந்தேன். விளைவுகளை யோசிக்காம பழகிட்டேன். விளைவுகள் யோசிச்சப்போ பகீர்னு ஆயிடுச்சு. என் இமேஜ் போயிடும். சுதா நொந்து போயிடுவா. தற்கொலை கூட செஞ்சுக்கலாம், அவ்வளவு சென்சிட்டிவ் அவ. சொந்தக்காரங்க எல்லாம் காரி துப்புவாங்க. என்ன தற்காத்துக்கிறதுக்காக வளர்மதிய பலிகடாவாக்கிட்டேன். அந்த வளர்மதி மேல இப்ப கூட எனக்கு கோபம் இல்ல பரத். உள்ளுக்குள்ள இன்னும் அந்த காதல் இருக்கு. அவளை கண்டுபிடி, குழந்தைய மீட்டு கொடு. சுதா கிட்ட நீயே பக்குவமா பேசி சம்மதம் வாங்கி கொடு. அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுத்து நான் நடத்துறேன். இன்னைக்கு அவள் மனநிலை நீ கொடுக்கற வாழ்க்கையை ஏத்துக்கிற நிலைமையில இல்ல விக்னேஷ். அன்னைக்குதான் நீ அவளோட காதலன், இன்னைக்கு எதிரி. உன்னை பழிவாங்கிற வெறியில தான் இருக்கா. ஓகே, வளர்மதியோட போட்டோ இருக்கா உன்கிட்ட? இல்ல பரத். டெல்லியில நீ இருந்தப்போ அவளை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? அந்த ஹாஸ்டல் அட்ரஸ் கொடு, வேலை பார்த்த இடத்தோட அட்ரஸ் கொடு. விக்னேஷ் பாக்கெட்டில் இருந்து காகிதம் எடுத்து காரின் மீது வைத்து எழுதி கொடுத்தான். நானும் சுசீலாவும் நாளைக்கே டெல்லி புறப்படுறோம். அங்க இருந்து ஆரம்பிச்சு விசாரிச்சு மெட்ராஸ்ல அவ அட்ரஸ பிடிக்கலாம். பரத், நீ வீட்ல வந்து விசாரிச்சப்போ பக்கத்துல சுதா இருந்ததுனால இதையெல்லாம் சொல்லல. கிளப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு உன்னை தேடி வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் உன் மனைவி கிட்ட சொல்றதுக்கு நான் என்ன விவரம் புரியாதவனா? வளர்மதியை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் வந்ததை பத்தி கூட போலீஸ்ல நான் சொல்ல போறதில்ல. தைரியமா இரு, கண்டுபிடிச்சிடலாம் என்ற பரத் அவன் உதட்டில் வைத்த சிகரெட்டிற்கு நெருப்பு வைத்தான். அத்தியாயம் 9. விமானம் சாய்வு கோணத்திலிருந்து நிமிர்ந்ததும் பரத் தன் பெல்ட்டை தளர்த்தி கொண்டான். முன் இருக்கை முதுகில் சொருகி இருந்த அந்த பத்திரிகையை எடுத்து புரட்டி கொண்டான். சுசீலா வட்ட கண்ணாடி வழியாக மேகங்களை ரசித்தாள். சுசி, ஒரு கற்பனை. என்ன, திடீர்னு இந்த பிளேனை கடத்திக்கிட்டு போறாங்க. அந்த தீவிரவாதிங்க சுசீலா ஒரு கேபரே டான்ஸ் ஆடினா பிளேனை விட்டுடுறேன்னு சொல்றாங்க. என்ன செய்வ? கேபரே தானே, ஆடிட்டா போச்சு. ஆனா பதிலுக்கு நான் ஒரு நிபந்தனை வைப்பேன். என்ன? பரத்னு ஒரு ஆசாமிய நடு வானத்துல இருந்து வெளியில தள்ளி விடணும்னு. நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படி கேவலமா ஒரு கற்பனை செஞ்சதுக்காக? விக்னேஷ விடவா கேவலமா நான் நடந்துகிட்டேன்? பாவம் இல்ல அந்த வளர்மதி. அவ மனசுல காதல வளர்த்து, அப்புறம் அவ வயித்துல குழந்தைய வளர்த்து, அப்புறம் அவளுக்கே தெரியாம கலைச்சிட்டு சத்தம் இல்லாம தலைமறைவானா யாருக்கு தான் கோபம் வராது? இது என்ன பின்பாட்டா? வளர்மதிக்கு விக்னேஷ் துரோகம் செஞ்சது 5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 5 வருஷமா அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? இவனை தேடிக்கிட்டு இருந்திருக்கணும். இவனை கண்டுபிடிச்ச சமயத்துல சுதா கர்ப்பமா இருக்கிறது தெரிய வந்திருக்கணும். உடனே நூதனமா பழிவாங்க திட்டம் போட்டு இருக்கணும். தனியாவே செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா?
நிச்சயம் யாரோ உதவி பண்ணியிருக்காங்க சுசி. அந்த வளர்மதிக்கு நம்ம பத்தி முழு விவரமும் தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆபீஸ் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கு. எங்கேயோ தலைமறைவா இருந்துகிட்டு எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும் அவ. சுதா செக்கப்புக்கு போயிட்டு இருந்த வேதவல்லியோட ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் விசாரிச்சப்போ இதோ அந்த வளர்மதியை பிடிச்சிட்டு போறோம்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் பரத். ஆனா அப்படி ஒரு ஸ்டாஃபும் இல்லைன்னு அவங்க சொன்னப்போ எனக்கு ஏமாற்றமா தான் இருந்துச்சு. அதே ஹாஸ்பிட்டலே வளர்மதி வேற ஒரு பேர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாதே. அதனாலதான் தினமும் காலையில சாயங்காலம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில மறைவா நின்னுக்கிட்டு அங்க வர்றவங்கள போறவங்கள பாக்க சொல்லி விக்னேஷ் கிட்ட சொன்னேன். வளர்மதியை இப்போதைக்கு அவன் ஒருத்த மட்டும்தான் அடையாளம் காட்ட முடியும். ஆனா இந்த 5 வருஷத்துல அவ முகமே மாறி போயிருக்கலாம். இல்லனா தன்னை விக்னேஷ் பாத்திரக்கூடாதுன்னு அவ மாறு வேஷத்துல கூட நடமாடலாம். அவ்வளவு தூரம் திட்டமிடுற பொண்ணா தெரியல சுசி. ஆனா தான் இதுல மாட்டிக்க கூடாதுன்னு தீர்மானமா இருக்கா. கொரியர் சர்வீஸ் ஆபீஸ்ல தபால் பெட்டியில எவ்வளவு முன்னெச்சரிக்கையா நமக்கான கவரையும் பணத்தையும் போட்டிருப்பா. கரெக்ட் தான். டெல்லியில நம்ம விசாரணையில மெட்ராஸ்ல வளர்மதி இப்ப எங்க இருக்கான்னு சரியான தகவல் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா எனக்கு அவ போட்டோ மட்டுமாவது கிடைச்சா போதும். இந்த விக்னேஷ பாரு, நியாயமா அவன் பொண்டாட்டி கிட்ட இருந்து கிடைக்கிற முத்தம் பத்தாதுன்னு டெல்லியில நிழலா வளர்மதியோட முத்தத்துக்கு அலைஞ்சிருக்கான். சகிக்கல பரத். அவன் செஞ்சதுதானே? இல்ல, இப்படி நீங்க கொச்சையா வர்ணிக்கிறது. பரத் தன் தொப்பி கண்களை மறைக்கும்படி இழுத்து விட்டு கொண்டான். தொப்பியில் பால் இஸ் ஆன் யுவர் கோட் என்று எழுதியிருந்தது. டெல்லி விமான நிலையத்தில் பனிப்புகை அங்குலத்திற்கு அங்குலம் பரவியிருந்தது. அரை மணி நேரம் விரயமாக வட்டமடித்துவிட்டு பிறகுதான் லேண்டிங் செய்ய முடிந்தது. பரத் சுசீலா டாக்ஸி பிடித்துக் கொண்டார்கள். சூரிய விஹார் சர்க்கிளில் ஹோட்டல் சவர்லியில் பதிவு செய்திருந்த அறைக்கு வந்து சுடு தண்ணீரில் குளித்து சுட சுட காஃபி பருகி ஒரு சிகரெட் பற்ற வைத்த பிறகுதான் கொஞ்சம் வெடவெடப்பு அடங்கியது. கண்ணாட் பிளேஸில் பகத்சிங் சாலையில் சிவாஜி ஸ்டேடியத்திற்கு பக்கத்தில் இருந்தது அந்த பெண்கள் விடுதி. இவர்கள் போன போது எல்லோரும் சீவி முடித்து சிங்காரித்து செவத்த நெத்தியில் பொட்டும் வச்சு வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். சுடிதார் சுடிதார் சுடிதார். அலுவலகத்தில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்த வார்டனுக்கு முன் தலை நரைத்திருந்தது. ஹிந்தி மட்டுமே தெரிந்திருந்தது. அறிமுகம் செய்து கொண்டார்கள். நீங்கள் எத்தனை வருடமாக இங்கு பொறுப்பில் இருக்கிறீர்கள்? 3 வருடங்களாக. 5 வருடங்களுக்கு முன் இங்கே தங்கியிருந்த வளர்மதி என்கிற பெண்ணை பற்றிய தகவல் வேண்டும். என்ன தகவல் வேண்டும்? அந்த பெண்ணை நாங்கள் மிக முக்கியமாக சந்திக்க வேண்டும். இப்போது அவள் சென்னையில் இருக்கிறாள் என்பது தெரியும். சென்னையில் அவள் விலாசம் வேண்டும். இங்கே தங்கி வெளியேறியவர்களில் சிலர் அவ்வப்போது கடிதம் எழுதுவார்கள். நீங்கள் குறிப்பிடும் வளர்மதி அப்படி எதுவும் எழுதியதாக நினைவில்லை. வளர்மதி இங்கிருந்து எப்போது வெளியேறினாள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? அந்த தகவல் லெட்டரில் இருக்கும். பார்த்து சொல்கிறேன். பார்த்து அவள் சொன்ன தேதி 4.5 வருடங்களுக்கு முந்தியதாக இருந்தது. இங்கே தங்க விரும்பும் பெண்களிடம் விண்ணப்ப படிவம் நிரப்பி வாங்குவீர்கள் அல்லவா? நிச்சயமாக. அதில் அவர்களின் புகைப்படமும் இருக்குமா? புகைப்படம் நாங்கள் கேட்பதில்லை. சரி, வளர்மதியின் விண்ணப்ப படிவத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமே. பழைய ஃபைல்களை புரட்டி எடுத்து கொடுத்தாள். சுசி, பாரு, அதையே கையெழுத்து. மேடம், இதை நாங்கள் ஜெராக்ஸ் செய்து கொண்டு திருப்பி தருகிறோம். அப்புறம் வளர்மதி இங்கே இருந்த சமயத்தில் இருந்த இன்னமும் இங்கே தொடர்ந்து தங்கி வரும் பெண்கள் யாராவது இருக்க வேண்டுமே. இங்கே அதிக காலம் யாரும் தங்குவதில்லை சார். வேலை மாற்றல் என்று கிளம்பி போய்விடுவார்கள் அல்லது கல்யாணம் செய்து கொண்டு கிளம்பி விடுவார்கள். அதிகபட்சம் 3 வருடங்கள் தான் இங்கே தங்குகிறார்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போல பல வருடமாக இங்கே தங்கியிருக்கும் ஒரே பெண் சூரியமாலா. அந்த பெண்ணை நாங்கள் சந்திக்க வேண்டுமே. அவள் அலுவலகத்திற்கு புறப்பட்டு போய்விட்டாளே. எந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறாள் அவள்? ஜனக்புராவில் லிஜ்பத் ரயில்வே நகர் ஸ்டேஷன் அருகில் நைனிடால் டிராவல்ஸ் என்று இருக்கிறது. அங்கே 1 மணி நேரத்தில் அவர்கள் அங்கே இருந்தார்கள். சூரியமாலா அலுவலக விஷயமாக வங்கிக்கு சென்றிருப்பதாக சொல்லப்பட அழகான ரிசப்ஷனில் வசதியாக சோஃபாக்களில் உட்கார்ந்து காத்திருந்தார்கள். 1 மணி நேரம் கழித்து ரொம்ப சுமாரான அந்த பெண் வந்து, நீங்களா என்னை தேடி வந்தது என்றாள். ஆமாம், உட்காருங்கள். 5 வருடங்கள் முன்னால் நீங்கள் தங்கியிருக்கும் அதே ஹாஸ்டலில் தங்கியிருந்த வளர்மதியை நினைவிருக்கிறதா? ஒரு ஷாப்பிங் சென்டரில் பில் போடும் வேலை பார்த்து வந்தாளே. நன்றாக நினைவிருக்கிறது. என்ன விஷயம்? எனக்கு அடுத்த அறையில் தான் தங்கியிருந்தாள். அவளை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அவள் இப்போது எங்கே இருக்கிறாள் என்று தெரியுமா? தெரியாது சார், தொடர்பே இல்லை. ஆனால் அவள் உயிர் வாழ்வதற்கு நான் தான் காரணம். உங்கள் பெயர் ஆக்சிஜனா என்ன? அவள் அந்த ஜோக்கை ரசிக்காமல், தற்கொலை செய்து கொள்ள இருந்தவளுக்கு நான் தான் வண்டி வண்டியாய் ஆறுதல் சொன்னேன். முடிவை மாற்றினேன். ஏன் தற்கொலை செய்து கொள்ள நினைத்தாள்?
ஒரு கல்யாணமான ஆசாமி அதை மறைத்து இவளை காதலிப்பதாக நடித்து ஏமாற்றி விட்டான். இவள் கர்ப்பமாகி விட்டாள். அவனே சாமர்த்தியமாக பேசி ஜூஸில் மருந்து கலந்து கொடுத்து கருவை கலைத்து விட்டான். மாத்திரை அட்டையை கண்டுபிடித்து அதை தெரிந்து கொண்ட அவள் ஆவேசமாக அவனை தேடி போனாள். ஆனால் அவன் தங்கியிருந்த வீட்டை அவசரமாக காலி செய்து விட்டான். அவன் வேலை பார்ப்பதாக கொடுத்த டெல்லி விலாசம் போலி. அவனை தேடி சென்னை சென்று அங்கே அவன் கொடுத்த வீட்டு விலாசமும் போலி என்பதை அறிந்து நொந்து போய் திரும்பி வந்தாள். அப்புறம் தான் அநியாயமாக ஏமாற்றப்பட்டதில் அதிகமான தன்னிறக்கம் ஏற்பட்டு புடவையை சுருக்கு கயிறாக அமைத்து கழுத்தில் மாட்டிக்கொள்ளச் சென்றாள். நான் பார்த்து விட்டேன், தடுத்து விட்டேன். தற்கொலை முட்டாள்தனம் என்று போதித்தேன். ஒரு உயிர் எத்தனையோ உயிர்களுக்கு சேவை செய்யலாம் என்று எடுத்துச் சொன்னேன். பிறகு நீ ஏன் நர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் சேர்ந்து ஒரு நர்ஸ் ஆக கூடாது? அந்த தொழிலில் எத்தனை சேவை இருக்கிறது தெரியுமா என்றேன். மற்றவர்களுக்கு உதவும் போது உன் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்றேன். கொஞ்ச நாட்களில் அவள் டெல்லியை விட்டு புறப்பட்டு சென்று விட்டாள். தன்னை ஏமாற்றியவன் எப்படியும் சென்னையில் தான் இருப்பான் என்றும் எப்பொழுது அவனை கண்டுபிடித்தாலும் ஏதாவது ஒரு வழியில் பழிவாங்குவேன் என்றும் சொன்னாள். நான் சொன்ன யோசனை அவளுக்கு பிடித்திருந்ததால் சென்னையில் நர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் சேரப்போவதாக சொன்னாள். ஆனால் அவள் சேர்ந்தாளா இல்லையா என்று கூட எனக்கு தெரியாது சார். அதன் பிறகு அவளிடமிருந்து ஒரு கடிதம் கூட இல்லை. சேர்ந்திருக்க வேண்டும், நர்ஸ் ஆகியிருக்க வேண்டும் என்றான் பரத். எப்படி சொல்கிறீர்கள்? சென்னையில் வளர்மதியை ஏமாற்றிய அந்த ஆசாமியின் மனைவியின் கர்ப்பப்பையிலிருந்து அதிரடியாக ஆபரேஷன் நிகழ்த்தப்பட்டு ஒரு ஆண் குழந்தை திருடப்பட்டிருக்கிறது. அதை செய்த நபருக்கு மருத்துவ அறிவு கண்டிப்பாக தேவை, காரணமும் தேவை. இரண்டும் வளர்மதிக்கு மிகவும் பொருந்துகிறது. ரொம்ப நன்றி. இனி எங்களுக்கு வேலை சென்னையில்தான். தகவல்களுக்கு நன்றி சூரியமாலா. வளர்மதியை பார்த்தால் நான் மிகவும் விசாரித்ததாக சொல்லுங்கள். கண்டிப்பாக என்றான் பரத். எழுந்து கொண்டான். அத்தியாயம் 10. வாங்க பரத், உங்க ஆபீஸுக்கு போன் செஞ்சேன். டெல்லிக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. என்ன டெல்லியில என்று வரவேற்றார் முருகேசன். சுதாவோட குழந்தை டெல்லிக்கு போயிடுச்சா என்ன? வேற ஒரு கேஸ் சார். இந்த கேஸ்ல நாங்க முழுக்க முழுக்க முருகேசனை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் முன்னேற்றம் உண்டா? வரதராஜன் மறுபடி ட்விஸ்ட் அடிச்சானா என்றான் பரத். அவனை வெளியில விட்டுட்டேன் பரத். அவன் இல்லன்னு சர்வ நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. சுசீலா சொன்ன அந்த பெங்களூர் சைக்கோ டாக்டரை பத்தி விசாரிச்சோம். அவன் இன்னும் பெங்களூர்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கானா. அதனால அந்த கோணமும் அவுட். அப்புறம் என்னதான் செஞ்சிருக்கீங்க? கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோன்னு அறிக்கை விடுறதை தவிர? சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் மஃப்டியில ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கேன். சந்தேகப்படும்படியா ஆண் குழந்தை யாராச்சும் தூக்கிக்கிட்டு வந்தா தரோவா விசாரிக்க சொல்லியிருக்கேன். வெல், எனக்கு வேற ஒரு கேஸ்ல உங்க உதவி வேணுமே. என்ன சொல்லுங்க. 4.5 வருஷம் முன்னாடி மெட்ராஸ்ல நர்ஸ் ட்ரைனிங் காலேஜ்ல வளர்மதின்னு ஒரு பொண்ணு அட்மிஷன் ஆகி ட்ரைனிங் முடிச்சு வெளியில போயாச்சு. காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட நீங்க மூவ் பண்ணி வளர்மதின்ற பேர்ல அங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட பொண்ணுங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அவங்க போட்டோ, முடிஞ்சா இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்ற தகவல் இதெல்லாம் சேகரிச்சு கொடுக்கணும். நாங்களே போறதை விட உங்க மூலமா போனா நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்களேன்னு தான். ஆல்ரைட், என்ன பேர் சொன்னீங்க? வளர்மதியா என்று ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டார் முருகேசன். வேற என்ன சார் விசேஷம்? இன்னைக்கு பேப்பர் நியூஸ் பாத்தீங்களா? என்ன மேட்டர் சார்? கள்ளத்தனமா பெத்துக்கிட்ட குழந்தைய குப்பை தொட்டியில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அரசு தொட்டில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தி தான் பெண் குழந்தைய திருப்பதி கோவில் உண்டியல்லையே போட்டுட்டு போயிட்டா பரத். சாமி கொடுத்தது தானேன்னு சாமிக்கே போட்டுட்டா போல இருக்கு என்று சிரித்தார் முருகேசன். முருகேசன் அலுவலகத்திலிருந்து திரும்பும் போது சிந்தனை வயப்பட்டிருந்த பரத் தோளை தட்டி, பார்த்து ஓட்டுங்க பரத், என்ன யோசனை என்றாள் சுசீலா. வளர்மதி பத்தி முருகேசன் வீட்டுல சொல்ற வரைக்கும் சும்மா இல்லாம இன்னொரு ரூட்ல ஒரு முயற்சி செய்யலாமான்னு தோணுது சுசி என்றான். என்ன? உண்டியல்ல குழந்தைய போட்ட செய்தியை பத்தி முருகேசன் சொன்னதும் எனக்கு ஒரு யோசனை. வளர்மதி நமக்கு எழுதியிருக்கிற லெட்டர்ல குழந்தை உயிரோட பத்திரமா இருக்குன்னு குறிப்பிட்டு எழுதியிருந்தா இல்லையா? ஆமா. அவ ஏன் அந்த குழந்தைய அரசு தொட்டிலையோ இல்ல ஏதாச்சும் அனாதை விடுதியில் உள்ள தொட்டிலையோ போட்டிருக்க கூடாது? சென்னையில அனாதை ஆசிரமங்கள் 10க்குள்ளதான் இருக்கும். குழந்தை திருட்டு சம்பவம் நடந்த தேதிக்கு அப்புறம் அவங்க இல்லத்துல யாராச்சும் ஆண் குழந்தைய தொட்டில போட்டாங்களான்னு நாமளே பர்சனலா போய் விசாரிச்சா என்ன? ரொம்ப நல்ல ஐடியா பரத் என்றாள் சுசீலா. முதல்ல கே நகர் போகலாம். அந்த லெட்டர் கே நகர் கொரியர் ஆபீஸ்ல சேர்க்கப்பட்டதுனால அந்த ஏரியால இருக்கிற அனாதை ஆசிரமங்களுக்கு முதல்ல போகலாம் என்றான் பரத். கே நகர், அன்னை மேரி இல்லம், குழந்தைகள் பகுதி. புடவை கட்டியிருந்த வளர்மதி ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு தேய்த்து விட்டாள். நகர்ந்தவள் தொட்டிலில் சினுங்கிய அந்த ஆண் குழந்தையை பார்த்தாள். புன்னகைத்துக் கொண்டாள். மெதுவாக தொட்டிலை ஆட்டிவிட்டு நகர, வளர்மதி, உன்னை மதர் கூப்பிடுறாங்க. வளர்மதி அன்னை மேரி இல்லத்தின் அலுவலக பகுதிக்கு வந்தாள். எஸ் மதர். ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் சம்பந்தமா நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு. நீ கொஞ்சம் பாத்துக்கமா. இந்தா டிராயர் சாவி.
சாவி கொத்தை ஒப்படைத்துவிட்டு மதர் வெளியே காத்திருந்த ஜீப்பில் ஏறிச் சென்றதும் வளர்மதி நாற்காலியில் அமர்ந்து இல்லத்தின் நேற்றைய செலவு கணக்கை ரசீதுகள் பார்த்து நோட்புக்கில் எழுத துவங்கினாள். சற்று நேரத்தில் வாசலில் வந்து நின்ற காரை பார்த்தாள். அதிலிருந்து பரத் சுசிலா இறங்குவதை பார்த்தாள். திக்கென்றது. இத்தனை சீக்கிரம் என்னை கண்டுபிடித்து விட்டார்களா என்ன? நான் கடிதம் எழுதி போட்டது தப்போ? அதனால் தான் மாட்டிக்கொண்டேனோ? வளர்மதி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் உள்ளே வந்தார்கள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்க பிரைவேட் டிடெக்டிவ்ஸ், ஒரு கேஸ் சம்பந்தமா ஒரு சின்ன விசாரணை என்றான் பரத். உட்காரலாமா? உட்காருங்க என்றாள் நடுக்கத்தை மறைத்து கொண்டு. உங்க அனாதை இல்லத்துல வளர்மதின்னு யாராச்சும் வேலை பாக்குறாங்களா? அவங்க ஒரு நர்ஸா இருக்கலாம். இல்லையே, அப்படி யாரும் இங்க இல்லையே. கர்ப்பப்பையில இருந்து ஒரு குழந்தை திருடப்பட்டதை பத்தி நீங்க பேப்பர்ல படிச்சீங்களா மேடம்? ஆமா, படிச்சேன். உங்க இல்லத்துல அந்த சம்பவம் நடந்த இந்த மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாச்சும் ஆண் குழந்தை உங்க தொட்டில போடப்பட்டிருக்கா? சொல்ல முடியுமா? வந்து எங்க இல்லத்துக்கு புதுசா எந்த குழந்தையும் வரலையே. கடைசியா ஒரு குழந்தை வந்து 6 மாசம் ஆச்சு. அதுவும் பெண் குழந்தைதான். பரத் சுசிலா ஏமாற்றத்துடன் எழுந்து கொண்டார்கள். ஓகே, தேங்க்ஸ் மேடம் என்று அவர்கள் சென்று காரில் ஏறி புறப்படும் வரை வளர்மதிக்கு நம்பிக்கையே இல்லை. நல்ல வேளை அவர்களுக்கு என் முகம் தெரிந்திருக்கவில்லை. பெருமூச்சு விட்டாள் வளர்மதி. அத்தியாயம் 11. ஒலித்த போனை எடுத்தான் பரத். ஹலோ பரத், நான் முருகேசன் பேசுறேன் பரத். சொல்லுங்க சார். கடந்த 4.5 வருஷத்துல மொத்தம் 5 வளர்மதிங்க நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சு வெளியில போயிருக்காங்க. அந்த 5 பேரோட போட்டோவும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் பிரதி எடுத்து இப்ப என்கிட்ட இருக்கு. வரீங்களா? உங்க ஆபீஸுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா அனுப்பி வைங்க சார். இல்லனா நான் ஆள் அனுப்பி கலெக்ட் பண்ணிக்கிறேன். வேணாம், நானே அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் உண்டியல்ல குழந்தைய போட்ட செய்தி சொன்னீங்க இல்ல, அந்த இன்ஸ்பிரேஷன்ல நேத்து சிட்டில உள்ள அத்தனை அனாதை இல்லங்களுக்கும் விசிட் அடிச்சோம் சார். ஒரே ஒரு கேள்விதான். சம்பவம் நடந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாச்சும் ஆண் குழந்தை உங்க இல்லத்துல சேர்க்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டோம். வெரி குட். எனி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்? குழந்தை கிடைச்சிருந்தாதான் உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்திருப்பேனே. பாப்போம் என்று போனை வைத்த பரத், சுசி உடனே விக்னேஷுக்கு போனை போடு, அவன் அர்ஜென்ட்டா புறப்பட்டு இங்க நம்ம ஆபீஸுக்கு வர சொல்லு என்றான். அரை மணி நேரத்திற்கு பிறகு முருகேசன் அனுப்பிய நபர் வந்து கவர் கொடுத்து சென்றான். அடுத்த நிமிடத்திலேயே விக்னேஷ் உள்ளே வந்தான். வா விக்னேஷ், உங்ககிட்ட 5 போட்டோ காமிக்கிறேன். இதுல உன் வளர்மதி இருக்காளான்னு பாரு என்று கவரை பிரித்து உள்ளிருந்த விண்ணப்பங்களையும் புகைப்படங்களையும் எடுத்தான். புகைப்படங்களை வரிசையாக அவன் பக்கம் வைத்தான். இதோ இவதான் என்று பதட்டமாக விக்னேஷ் எடுத்துக் கொடுத்த புகைப்படத்தை வாங்கி பார்த்த பரத் சற்றே யோசனையில் ஆழ்ந்தான். சுசி, இந்த வளர்மதிய பாரு, சமீபத்துல எங்கேயோ சந்திச்ச மாதிரி இல்ல என்றான். ஆமா, பார்த்த மூஞ்சி மாதிரி தான் தெரியுது. எங்க பார்த்தோன்னு சட்டுன்னு நினைவுக்கு வரலையே. தன் நெற்றியை தட்டி கொண்டு யோசித்த பரத், மை குட்னஸ், நேத்து கே நகர்ல முதலா அன்னை மேரி இல்லம்னு ஒரு அனாதை இல்லத்துக்கு போனமே, அங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை தான் சேர்ந்ததுன்னு தகவல் சொன்னாளே, அவதான் வளர்மதி. இந்த போட்டோ பழைய போட்டோ சுசி. இதுக்கு கண்ணாடி போட்டு இமேஜின் பண்ணி பாரு. எனக்கு சந்தேகமே இல்ல, அவதான் வளர்மதி. நம்மள தப்பான தகவல் கொடுத்து ஏமாத்திட்டா. கமான் விக்னேஷ், நீ எங்களோட வா என்று எழுந்தான். காரில் கே நகர் அன்னை மேரி இல்லத்திற்கு அவர்கள் விரைந்து வந்து சேர்ந்த போது அங்கே ஒரே பரபரப்பாக இருந்தது. மதர் கவலையுடன் பேசினார். இன்னைக்கு காலையில இருந்து இங்க வேலை பார்த்த வளர்மதிங்கிற ஒரு நர்ஸ காணோம். எங்க தொட்டில சமீபத்துல போடப்பட்டிருந்த ஒரு ஆண் குழந்தையையும் காணோம். அந்த குழந்தையோட அவளை ஏதோ ஒரு ஆட்டோல பார்த்ததா வாட்ச்மேன் சொல்றான். அவ தங்கி இருந்த ரூம்ல அவ சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இல்ல. போலீஸுக்கு தகவல் தரலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ச்சே என்றான் வெளியில் வந்து. ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோமே. நேத்து விசாரிச்சப்ப அவ கொஞ்சம் தயங்கி பேசினப்ப லேசா ஒரு சந்தேகம் வந்தது. எனக்கு அலட்சியப்படுத்திட்டேன் என்றான் பரத். எனக்கு சந்தேகப்படவே தோணல பரத். நான் அவளோட அழகான நெளியான கூந்தலையே பாத்துக்கிட்டு இருந்தேன். அவ தடுமாறி போனத கவனிக்கவே இல்ல என்றாள் சுசீலா. அவள் சொன்னதில் பரத்திற்கு ஏதோ பொறி தட்டியது போல இருந்தது. வாங்க, வேற ஒரு ரூட்ல பாப்போம். காருக்கு வந்து செல்போனை எடுத்து முருகேசனை தொடர்பு கொண்டான் பரத். நான் தான் பரத், நீங்க அனுப்பிச்ச போட்டோஸ் உபயோகமா இருந்துச்சு. அப்புறம் சார், அந்த வரதராஜனை வெளியில விட்டுட்டதா சொன்னீங்களே, இப்போ அவன் எங்க தங்கி இருக்கான்னு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு அவன் ஃப்ரெண்டு சுவாமிநாதன் வீட்டுலதான் தங்க போறதா சொன்னான். ஏன்? சும்மா தான் கேட்டேன். இல்ல, என்கிட்ட என்னமோ மறைக்கிற மாதிரி தெரியுது. இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல, அப்புறமா பேசலாம். திருவான்மியூரில் சுவாமிநாதனின் வீட்டிற்கு வந்த போது அவன் தங்கை மட்டும்தான் இருந்தாள். மறுபடி வந்துட்டீங்களா? இந்த தடவையும் என் கல்யாண விஷயமா வந்திருக்கிறதா? டூப் எல்லாம் விட முடியாது. அதுக்காக வரல, வரதராஜனை பாக்கணும். எங்க? யாரோ ஒரு பொண்ணு கை குழந்தையோட வந்தாங்க. அவங்கள பாம்பேக்கு ரயில் ஏத்தி விடணும்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு போனார் சார். உங்களுக்கு நிதானமா இன்னொரு நாள் தேங்க்ஸ் சொல்றேன்.
கார் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. பரத், எனக்கு எதுவுமே புரியல. வளர்மதிக்கும் வரதராஜனுக்கும் என்ன சம்பந்தம்? அவ ஏன் இவனை தேடி வரணும்? என்னுடைய யூகம் சரியானதா இருந்தா வரதராஜன் வளர்மதியை காதலிச்ச ஒருத்தன். வரதராஜன் கொஞ்ச நாள் டெல்லியில இருந்திருக்கணும். இப்போ இந்த குழந்தை திருட்டு மேட்டர்ல வளர்மதிக்கு பல உதவிகளை இவன் தான் செஞ்சிருக்கணும். நீ காவலுக்கு இருக்கிறதையும் நம்ம அலுவலகம் பத்தியும் அவன் தான் விவரமா சொல்லி இருக்கணும். எப்படி இதெல்லாம் யூகம் செய்றீங்க பரத்? ஒரு குருட்டு யூகம் தான். வரதராஜன் ஒரு ஒற்றை முடியை பத்திரப்படுத்தி வச்சிருந்தான் இல்லையா? அது அவனோட கள்ளக்காதலி வினோலியாவோடதுன்னு நானா தான் நினைச்சேன். ஏன்னா அவளுக்கும் நெளி நெளியான கூந்தல்னு அபர்ணா சொன்னதுனால. நான் வரதராஜனை விசாரிச்சப்போ அது வினோலியாவோட தலைமுடிதானேன்னு கேட்டப்போ அவன் ஆமான்னு சொல்லிட்டான். ஆனா வளர்மதிக்கும் நெளிநெளியான கூந்தல்னு நீ சொன்னதும் ஒருவேளை அவன் பத்திரப்படுத்தியது இவ கூந்தல் தானோன்னு யோசிச்சேன். எப்படியும் வளர்மதிக்கு யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். அது இவனா இருப்பான்னு நினைச்சு வந்து பார்த்தா சரியா இருக்குது. இப்போ வளர்மதியையும் குழந்தையும் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் என்றான் பரத். சென்ட்ரல் ஸ்டேஷனில் புறப்பட இருந்த பம்பாய் செல்லும் ரயிலில் வளர்மதியை கண்டுபிடிப்பதில் எந்த சிரமமும் ஏற்படவில்லை. ஆனால் அவள் மட்டும்தான் அமர்ந்திருந்தாள். குழந்தை இல்லை, வரதராஜன் இல்லை. விக்னேஷை வெறுப்பாக பார்த்தாள். ஓய்வு அறைக்கு அழைத்து சென்று அமர வைத்து கேட்டதும் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டாள். சென்னையில நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சதும் அந்த அனாதை இல்லத்துல வேலைக்கு சேர்ந்தேன். டெல்லியில என்ன ஒரு தலையா காதலிச்சது வரதராஜன். ஆனா நான் விக்னேஷால கலங்கப்பட்டதுனால வரதராஜனோட காதலை ஏத்துக்க மறுத்துட்டேன். வரதராஜன் கிட்ட சொல்லிக்காம சென்னை வந்து நர்ஸ் காலேஜ்ல சேர்ந்தேன். சமீபத்துல ஒரு நாள் எங்க மதர் வெளியூர் போனாங்க. அவங்கள அனுப்பி வைக்க ஏர்போர்ட் போயிருந்தேன். அப்போ விக்னேஷ் கிட்ட ஸ்வெட்டர் ஒண்ணு கொடுத்து வரதராஜன் பேசி வழி அனுப்பி வச்சது தூரத்துல இருந்து பார்த்தேன். அப்புறம் வரதராஜன் திரும்பினப்போ நானே போய் சந்திச்சேன். அவன் சென்னையில தான் இருக்கேன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டான். அவன் வாழ்க்கை இலக்கில்லாம முறையில்லாம போயிட்டதாகவும் இன்னும் ஏன் நினைப்போட இருக்கிறதாகவும் சொன்னான். அவன் வழி அனுப்பி வச்ச விக்னேஷ் தான் என்னை ஏமாத்தினவனும் அவனைத்தான் இத்தனை நாளா தேடினேன்னும் பழி வெறியோட அவன்கிட்ட பேசினேன். என்ன சமாதானப்படுத்த பார்த்தான். அவன் விக்னேஷ் வீட்டுக்கு நேர் எதிரில இருக்கிறதாகவும் சுதா கர்ப்பமாகி 10-15 நாள்ல டெலிவரி ஆகிற சூழ்நிலையில இருக்கிறதையும் துணைக்கு பரத் சுசீலா இருக்கிறதையும் அவன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆபரேஷனுக்கு உண்டான தையல் நரம்பு மருந்துகள் எல்லாம் அவனை ஏற்பாடு செஞ்சு தர சொன்னேன். அரை மனசோட செஞ்சான். என் மேல இருந்த பிரியத்தால ஒத்துழைச்சான். உன் மேல சந்தேகம் வரக்கூடாது, சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நீ எங்கேயாவது வெளியூர் போயிடுன்னு சொன்னேன். அத அவன் பாத்துக்கிறதா சொன்னான். குரலை மாத்தி ஆம்பளை குரல்ல பேசி பொய் தகவல் கொடுத்து சுசீலாவை அந்த வீட்டை விட்டு வெளியேத்திட்டு நான் காலிங் பில் அடிச்சேன். கதவை திறந்த சுதாவை மயக்கப்படுத்தினேன். தனி ஒருத்தியா நானே அவளை படுக்கைக்கு எடுத்துக்கிட்டு போய் ஆபரேஷன் நடத்தினேன். அவ உயிருக்கு சேதம் இல்லாம குழந்தைய மட்டும் திருடினேன். அதே குழந்தைய நான் வேலை பார்க்கிற இல்லத்திலேயே யாரோ தொட்டில போட்டுட்டு போயிட்ட மாதிரி நானே போட்டுட்டு அப்புறம் நானே பராமரிச்சேன். என் வயித்துல வளர்ந்த கருவை அநியாயமா கலைச்ச விக்னேஷுக்கு புத்திர சோகம்னா என்னன்னு புரிய வைக்கத்தான் இப்படி செஞ்சேன். நான் மாட்டிக்குவேன்னு புரிஞ்சு போனதுனால அவசரமா புறப்பட்டுட்டேன். வரதராஜன் கிட்ட சொல்லிட்டு பாம்பே போக வந்தேன். அங்க ஒரு ஃப்ரெண்டு டாக்டரா இருக்கா. அவ கிளினிக்ல வேலை பார்த்து காலத்தை ஓட்டிடலான்னு நினைச்சேன். எல்லாம் சரி, இப்ப குழந்தை எங்க? விக்னேஷ தவிக்க வைக்கிறது நியாயம். ஆனா அவன் மனைவி சுதா என்ன தப்பு செஞ்சான்னு யோசிச்சேன். தாய்மை உணர்வு எப்படி தாக்கும்னு எனக்கு தான் தெரியும். அதனால குழந்தைய விக்னேஷ் வீட்டு வாசல்ல யாருக்கும் தெரியாம கிடத்திட்டு போயிடுன்னு சொன்னேன். அப்போது விக்னேஷின் பாக்கெட்டில் இருந்து செல்போன் ஒலித்தது. அவன் எடுத்து பேசினான். யாரு? நான் தாங்க சுதா பேசுறேன். நம்ம வீட்டு வாசல்ல யாரோ நம்ம குழந்தைய போட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம குழந்தை கிடைச்சிருச்சுங்க. அச்சா உங்க சாயல் ரொம்ப அழகா இருக்குதுங்க குழந்தை. உடனே வாங்க. வரேன் என்று தொடர்பை நிறுத்திவிட்டு விவரம் சொன்ன விக்னேஷ் வளர்மதியின் முகத்தை பார்க்க துணியாமல் தலையை தொங்க போட்டுக்கொண்டு, என்னை மன்னிச்சிரு வளர்மதி, நான் இப்ப என்ன சமாதானம் சொன்னாலும் அது நியாயமா இருக்காது என்றான். இப்ப என்னங்க செய்யலாம் என்றாள் சுசீலா. சுதாவை பொறுத்த வரைக்கும் விக்னேஷோட இன்னொரு நிழல் முகம் தெரியாது. வளர்மதியின் ஒருத்தி தான் கணவனால வஞ்சிக்கப்பட்டது எதுவுமே தெரியாது. இப்ப வளர்மதியை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். விக்னேஷோட குடும்ப வாழ்க்கையில நிம்மதி போயிடும். போலீஸ பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல இந்த கோணத்துல கவனம் திரும்பல. அதனால என்றான் பரத். புறப்பட்ட ரயிலில் வளர்மதி பயணம் செய்ய பரத் சுசீலா கையசைத்தார்கள். விக்னேஷ் கண்ணீருடன் ரொம்ப நேரம் கையசைத்துக் கொண்டு நின்றான். இந்த கதை இதோட முடியுது. பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வியூஸ் ரொம்ப குறையுது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.